ஓம் நம சிவாய். நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஸ்ரீ விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சீதாரமண கோவிந்தா கோவிந்தா. ராதாரமண கோவிந்தா கோவிந்தா. உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம், உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். என் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க, என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல். எங்களிலஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். எங்களிலஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். நிகழ்கின்ற மங்களகரமான கலியுகாதி வளத்தை தரக்கூடிய குரோதி ஆண்டு தட்சிணாயன காலம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். நாளது சதுர்த்தசி திதியும் பல தெய்வங்களுடைய திருமணங்களாகி இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரமும் கூடியிருக்கக்கூடிய இந்த சுபயோக சுபதினத்திலே தர்மமிகு சென்னையிலே வளர்தலமோங்கு கந்தகோட்டத்தின் அருகிலே 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்து சீரும் சிறப்புமாக சைவத்தையும் தமிழையும் இருகண்களாக கருதி வளர்க்கக்கூடிய நம்முடைய சைவ சமய பக்த ஜன சபையின் கண் வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருப்பாத கமலங்களை பணிந்து வணங்கி, இன்றைய தினத்திலே அடியேனுக்கு இட்ட தலைப்பு கோவில் ஒழுங்குமுறைகள் என்ற தலைப்பிலே. அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்திற்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத, ஒவ்வொரு மாதத்திற்கும் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தை நாம பெருமாள் மாதம் என்றே அழைப்பது வழக்கம். பொதுவா 3 மாசங்கள்ல நாம சுபகாரியம் வைக்கிறது இல்லை. அது உங்களுக்கே தெரியும். ஆடி மாசம் சுபகாரியம் வைக்கிறது இல்லை, புரட்டாசி மாசத்துல சுபகாரியம் வைக்கிறது இல்லை, மார்கழி மாதம் தனுர் மாதத்துல வைக்கிறது இல்லை. அப்போ ஒரு கேள்வி எழுகின்றது, இதெல்லாம் மோசமான மாதங்களா அப்படின்னு. உண்மையிலேயே இந்த 3 மாதங்கள் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்கள். ஆடி மாசம் முழுக்க அம்மனுக்குடைய வழிபாடு, மாரியம்மனுடைய வழிபாடு, பத்தி விளக்கு ஏற்றுதல், பூங்கரங்கம் எடுத்தல், தீ மிதித்தல், கூழ்வார்த்தல் என்று. புரட்டாசி முழுக்க பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு மாதம். இப்ப வரைக்கூடிய 4ஆம் தேதி பிரம்மோற்சவம் திருமலையில் 4ஆம் தேதி தொடங்குகின்றது. 8ஆம் தேதி கருடசேரி. பிரம்மனே பூலோகத்திற்கு இறங்கி வந்து தம்முடைய இஷ்டநாயகனாக விளங்கக்கூடிய திருமாலுக்கு ஒரு பெரும் உற்சவத்தை கண்டருள வேண்டும் என்று எண்ணி அவன் தேர்ந்தெடுத்த இடம்தான் திருமலை திருப்பதி. அதனால ரொம்ப பிரீத்தியோடு பிரம்மனே முன்னின்று ஒரு 10 நாட்கள் இந்த விழாவினை நடத்தினான். பிரம்மன் செய்த உற்சவம் என்ற காரணத்தினாலே அதற்கு பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்பட்டு, பிற்பாடு பல்வேறு திருத்தலங்களிலே இந்த பிரம்மோற்சவம் 10 நாட்கள் விமர்சையாக ஆண்டுக்கு ஒரு முறை நடப்பதனை நாம் வாடிக்கையாக இருப்பதனை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் பெரியோர். அதுபோல
பெருமாளுக்கு தலிகை போடுறது, அதெல்லாம் இந்த மாசம். இதுக்கெல்லாம் நமக்கு இதுக்கே நேரம் பத்தாது. இப்ப நம்ம யானை கவுனில இருந்து கொடை வரப்போகுது, இதெல்லாம் நாம சேவிக்க போறோம். இந்த வழியா தான் வரப்போகுது கொடை. ஆகையினாலே அடுத்தது நவராத்திரி பெருவிழா. இந்த புரட்டாசி 3 நவராத்திரிகள் வந்தாலும் கூட இந்த நவராத்திரி சிறந்த நவராத்திரியாக கருதப்படுகின்றது. பெரியும் சிவனுக்கு ஒரு ராத்திரி தான் சிவராத்திரி, திருமாலுக்கும் ஒரு ராத்திரி தான் அது வைகுண்ட ஏகாதசி. ஆனால் அம்பாளுக்கு அது போதாது. அதனால 9 ராத்திரியை நாம் நவராத்திரி தினமாக வைத்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அம்பிகை வழிபாட்டினை அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதமாக விளங்குகின்றது. பெரியும் இதெல்லாம் நமக்கு ஜேஷ்டா விரதம்னு ஒரு விரதம் இருக்கின்றது. ஜேஷ்டா விரதம் அது வளர்பிறையில அஷ்டமி திதியிலே இந்த விரதத்தை மேற்கொள்வது வழக்கம். இது விநாயக பெருமானுக்கு உரிய விரதம். ஆவணி மாசம் இப்ப போச்சு விநாயக சதுர்த்தி. இதுவும் விநாயக பெருமானுக்கு உரிய வழிபாடு. அருகம்புல்லினால் அந்த நாளிலே விநாயக பெருமானை வழிபட்டால் சகல நலங்களும் வளங்களும் கூடும் என்பது நம்பிக்கையாக விளங்குகின்றது. அடுத்தது மகாலட்சுமி விரதம் இந்த புரட்டாசி மாதத்திலே அனுஷ்டிக்கப்படுகின்றது. மகாலட்சுமி விரதம் வளர்பிறையிலே அஷ்டமி திதியிலே தொடங்கி 16 நாட்கள் இந்த மகாலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் தனதானியம் செல்வங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த புரட்டாசி மாதத்திலே பெறுகிறது. சித்தி விநாயகர் விரதம் என்று விரதம், காரியத்தை சித்தியடைய செய்யக்கூடியவர் விநாயக பெருமான் என்ற காரணத்தினால் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இந்த சித்தி விநாயகர் விரதத்தை இந்த மாதம் கடைபிடிப்பது வழக்கமாக விளங்குகிறது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக கிரீடம் வைக்காது போல இது மகாலய பட்சம் என்று சொல்லப்படக்கூடிய மகாலய அமாவாசை நாளைய தினத்திலே மகாலய அமாவாசை. இது என்ன மகாலயம் என்று கேட்டால் கூட்டாக வந்து சேர்தல் என்பது பொருள். யாரு கூட்டாக ஒன்று கூடி வருகின்றார்கள் என்று கேட்டால் யாரும் இல்லை. நம்முடைய பித்ருக்கள் மேலே சென்றிருக்கின்றார்களே வானுலகத்திலே, அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த மகாலய பட்சத்திலே பூமிக்கு இறங்கி வருவதாக ஒரு ஐதீகம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அறிவியல் காட்டாது. இப்ப நம்ம அந்த திதியில நம்ம கர்மா கொடுக்கணும். அந்த தை மாசம் ஒரு திதி சஷ்டி திதினா அந்த கர்மா கொடுத்துடணும். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு 3 அமாவாசையில நம்ம கொடுக்கலாம் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்ற காரணத்தினாலே இல்ல தை அமாவாசை உத்தராயண காலத்துல வரக்கூடிய தை அமாவாசையில பித்ரு கர்மாக்களை செய்யலாம், ஆடி அமாவாசையிலே செய்யலாம். இது ரெண்டுத்தையும் விட உகந்ததாக புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலய அமாவாசை அற்புதமான இந்த பித்ரு கர்மாக்களை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக விளங்குகின்றது பெரியோர்கள். அந்த வகையிலே இந்த புரட்டாசி மாதம் பல்வேறு விழாக்களை, ஜேஷ்டா விரதம், சித்தி விநாயகர் விரதம், மகாலய அமாவாசை, நவராத்திரி பூஜை, அற்புதமாக இப்படி பெருமாள் வழிபாடு, தலிகை வழிபாடு என்று பல்வேறு வழிபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதமானது அமைய பெற்று நாம கோவிலுக்கு தினந்தோறும் கோவிலுக்கு போறதே, பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போறதை நம்ம ஒரு கடமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளமும் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானருக்கு வாய் கோபுர வாயில், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே என்று திருமூலர் மிக அழகாக பாடுகின்றார். உடம்பும் கோயிலும் ஒன்று. உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயம் இருக்கின்றதே உள்ளம், அது கருவறைக்கு சமமானது. இதுவும் தூய்மையா இருக்கணும், அதுவும் தூய்மையா இருக்கணும். கருவறை என்று சொல்லப்படக்கூடிய கர்ப்ப கிரகத்திற்கு உள்ளம் ஊனுடம்பு ஆலயம். ஆக இந்த சரீரமானது அன்ன சரீரமாக வளர்க்கப்பட்டு இதுவே ஒரு ஆலயமாக அற்புதமாக அமைய பெற்றிருக்கு. அப்ப உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லப்படக்கூடிய திருமூலராகப்பட்டவர் உயிர் வளர்க்கணும்னு சொல்றது நம்ம உயிரே இல்லை, இறைவனுடைய சிந்தனைகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரானது வளர வேண்டும் என்பது. ஆக இப்படியாக இந்த கோவில் நமக்குள்ளேயே இருந்து இது அகக்கோயில், அது புறக்கோயிலாக விளங்குகின்றது. பொதுவாகவே பள்ளிக்கூடம்னு நீங்க சொன்னீங்கன்னா பள்ளிக்கூடம் அதுல
ஒழுக்கமும் கல்வியும் இரண்டு கண்களாக அமைகின்றன. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்ன கண்கள்? இரண்டு கண்கள்னு கேட்டா ஒரு வாத்தியார் என்ன சொல்லுவாரு? நம்ம ஒழுக்கமும் கல்வியும் இரண்டு கண்கள். ஒழுக்கம் தான் முதல்ல. சரி, அப்ப கோவிலுக்கு எது இரண்டு கண்கள் அப்படின்னு கேட்டா ஒழுக்கமும் பக்தியும் இரண்டு கண்கள். பக்தி இல்லாத ஒழுக்கம் என்பது கூடாது, ஒழுக்கம் இல்லாத பக்தி என்பதும் கூடாது. ஆகையினாலே ஒழுக்கமும் பக்தியும் இரண்டு கண்களாக கோவிலுக்குள்ளே விளங்குகின்றன. நம்முடைய கோவில்கள், அதுவும் இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டிலே விளங்கக்கூடிய கோவில், நீங்க நம்பவே மாட்டீங்க, சின்னதும் பெருசுமா தமிழ்நாட்டில 33,000 கோவில்கள் இருக்கின்றன. 33. இதுல 2,500க்கு மேற்பட்ட கோவில்கள் மிக பெரிய புராதனமான ஆகம விதிகளை பெற்று அற்புதமாக இயங்கக்கூடிய கோவில். இதுல சாக்தம், வைஷ்ணவம், சைவம், கௌமாரம் என்று பல்வேறு வகையான கோவில்கள் இதிலே அடங்கி இருக்கின்றன பெரியவர்கள். இந்த வகையிலே தமிழ்நாட்டுல, அதுவும் தட்சிண பாரதத்துல தமிழ்நாட்டுல கோவில்களுக்கு பஞ்சமே கிடையாது. கும்பகோணத்தை கோவில் நகரம்னு சொல்றோம், மதுரைய கோவில் நகரம்னு சொல்றோம், காஞ்சிபுரத்தை கோவில் நகரம்னு சொல்றோம். என்னன்னு கேட்டா தடுக்கு விழுந்து அங்கெல்லாம் கோவில்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே. சரி, அப்போ இந்த கோவிலுக்கு நாம எப்படி போகணும், எப்படி வரணும், அதுதான் இந்த கோவில் ஒழுங்குமுறைகள் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். ஏகப்பட்ட விஷயங்கள் இதிலே அடங்கி இருக்கின்றன பெரியவங்க. நாம நினைச்சா போயிட்டு வந்துடுறோமே, அதல்ல. கோவில்ல பல்வேறு விதமான கட்டுமான பணிகள் அமைய பெற்றிருக்கின்றன. அதுல மண்ணாலான கோவில், அந்த காலத்துல மண் தளி என்று சொல்லப்படக்கூடிய கோவில்கள், மரத்தினால் கட்டப்பட்ட கோவில்கள் சில காலத்திலே மரத்தளி என்றும், பிற்காலத்திலே சோழர் காலத்திலும் பல்லவர்கள் காலத்திலும் கற்றளி கோவில்கள், அதாவது கல்லினால், அது 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக நிற்கக்கூடிய வல்லமை பெற்ற கோவில்களாக விளங்குகின்றன. குறிப்பாக பல்லவர் காலத்துல குடைவரை கோவில்கள், அற்புதமாக மலையை குடைந்து செய்யக்கூடிய கோவில். இப்படி கோவில்களுடைய வகைகள் ஏராளம். சரி, அதை கட்டுவித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பக்தராக இருந்து ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணலாம். இப்ப நிறைய கோவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சபையா இருந்திருக்கும், அப்புறமா கொஞ்சம் சீனிவாச பெருமாள் கோவில் பொர்ஷவாக்கத்துல ஒரு சபையா இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு மிகப்பெரிய கோவிலாக உருவெடுத்திருக்கின்றது நம்ம சீனிவாச பெருமாள் கோவில் பொர்ஷவாக்கத்தில். ஒரு உதாரணத்துக்கு, அரசர்களால் கட்டப்படக்கூடிய கோவில்கள் என்பது உண்டு. அரசர்களால், அது ஒரு வகையான கோவில்கள். அவனுக்கு வரக்கூடிய நிபந்தங்கள், வரிப்பணங்கள், ஆக வள்ளல்கள், அரசர்கள் வள்ளல்கள் மூலமாக பெறக்கூடிய பணம், இதையெல்லாம் வைத்து மிகப்பெரிய அளவிலே கோவில்களை கட்டுவது என்பது வழக்கம். இல்ல, ராஜராஜ சோழன் கட்டி இருக்கக்கூடிய தஞ்சை பெருங்கோயிலானது மிகப்பெரிய உதாரணமாக இது விளங்குகின்றது. அவன் கட்டின அந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நிற்கின்றது நம்ம ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட ஸ்ரத்தை ஏராளம். 216 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய விமானம், அதிலே மேலே 80 டன் கல்லினால் ஆன அந்த மூடக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய 8 பட்டைகளாக, அந்த 8 பட்டை ஒன்னா இணைக்கிறத, கல்லுல இணைக்கிறத ஒரு பெரிய விஷயம். 8 பட்டைகளை இணைத்து அது 80 டன். 80 டன்னு சொன்னா ஒரு டன் 1000 கிலோ, 80 டன் 80,000 கிலோ. அந்த மேலே அந்த 216 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கலச, அந்த கல்லானது அவ்வளவு. சரி, இதை எப்படி அவன் மேல எடுத்துன்னு போறான், அதுதான் முக்கியமான விஷயம். ஆக ராஜராஜ சோழன் அதுக்கு என்ன பண்றான்னு கேட்டா, இப்பெல்லாம் இந்த இன்ஜினியர்ஸ், ட்ரெயின், லிப்ட், எலிவேட்டர், அதெல்லாம் கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன இருந்தது? வெறும் மனிதர்கள், விலங்குகளுடைய திறம், ஆற்றல் தான். அங்க இருந்து ஒரு சாரம் கட்டுறான். அது ஒரு 7 மைல் தூரத்துக்கு போகுது. அந்த சாரம் ரொம்ப ஸ்லாண்டிங்கா, ரொம்ப அப்படி போகுது. அதுல இந்த கல்லை வச்சு நகர்த்துறான். வாங்க, இதுல கல்லை வச்சு நகர்த்துறான். அப்ப அந்த கல்ல, அந்த சாரம் தாங்கணும். முதல்ல அந்த 80 டன்னை தாங்கணும். அதுக்கு ஏற்ற உறுதியா அந்த சாரம் போகணும். இந்த கல் மனிதர்களால் நகர்த்த முடியாது. யானைகளை வைத்து நகர்த்துகின்றான். அப்ப அந்த யானைகளையும் இந்த சாரம் தாங்கணும். இன்னைக்கும் அந்த தஞ்சாவூர்ல போனீங்கன்னா சாரப்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது. அது இந்த போய் விழுந்தா அந்த முடிகிற இடத்துல சாரப்பள்ளம்னு ஒரு பள்ளம் ஆன காரணத்தினாலே சாரப்பள்ளம். யானைகளு, அப்ப வெறும் யானைகள் போச்சான்னு கேட்டா யானை பாகர்களும் அதுலதான் போயாங்க. அப்ப அந்த யானைகளுக்கு வேண்டிய உணவு, ஆகாரம் இந்த சாரத்துலதான் செலுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆக இது டெம்பரரியா, தற்காலிகமான சாரத்தை இவ்வளவு உறுதியாக படைத்து, அதுக்கப்புறமா அந்த
80 டன் கல்ல மேல கொண்டு போறான். அதை இங்க இருந்தே சரியாக நகர்த்தினாதான் மேல போய் சரியா நிறுத்த முடியும். ஆக அங்க போய் நிறுத்தி இன்னமும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கலை சிற்பமாக மிக அற்புதமாக தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் இப்படி அரசர்களால் கட்டப்படக்கூடிய கோவில்கள் ஒரு வகையாக விளங்குகின்றன. கோச்செங்கட் சோழன் 70க்கும் மேலான மாட கோவில்களை கட்டினான் என்று புராணங்கள். மாட கோவில்னு சொன்னா யானை புகாத கோவில் என்று பொருள். சில பழைய கோவில் எல்லாம் தூங்கானை மாடம்னு ஒரு கோவில் இருக்கு. தூங்கானை மாடம் அப்படின்னா யானையினுடைய பின்பக்கம் போன்று இருக்கு கஜபிருஷ்ட விமானத்தை அப்படி சர்க்குலா இருக்கும். நம்பவே முடியாது நம்மளால. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் கூட இப்படி ஒரு வட்ட வடிவிலே அதுவும் கருங்கல்லினாலே இப்படி அமைக்க முடியுமான்னு கேட்ட முடியவே முடியாது. அப்படி கஜபிருஷ்ட விமானத்தை தாங்கி இருக்கக்கூடிய கோவில்கள் தூங்கானை மாட கோவில்கள் என்று பல்வேறு வகையான கோவில்கள் இதிலே. ஆக அரசர்களால் கட்டப்படக்கூடிய கோவில்கள் ஒன்று. அதற்கு ராஜராஜ சோழன் சொல்றோம், கோச்செங்கட் சோழன் சொல்றோம். தேவர்களால் பூலோகத்திலே வந்து எடுத்த கோவில்கள் உண்டு. இந்திரன் வந்து வழிபட்டான் பூலோகத்திலே. சீர்காழியிலே இந்திரன் வழிபட்டிருக்கிறான் சிவபெருமானை குறித்து. இந்திர பதவி அவன் கந்தபுராணத்துல வரக்கூடிய செய்தி இது. இந்திர பதவி போன உடனே அவன் வந்து வழிபட்ட தலம் சீர்காழி திருத்தலம். அது போல வாயு தேவன் வந்து அக்னி தேவன் வழிபட்ட இடங்கள் எல்லாமே அதெல்லாம் அக்னிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், இந்திரலிங்கம் இப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து வழிபட்ட தலங்கள் உண்டு பூமியிலே. முனிவர்கள் ஆராதித்த கோவில்கள், முனிவர்களால் ஆராதிக்கப்பட்ட பரத்வாஜ முனிவர் வந்து அவர் ஒரு லிங்கத்தை நிறுவினார், பாரத்வாஜேஸ்வரர் திருக்கோவில் என்று. ரொம்ப இங்க சென்னையில கோடம்பாக்கத்துல மிக புகழ்பெற்ற ஒரு கோவிலாக இந்த மாதிரி சப்த ரிஷிகள் முனிவர்கள் வந்து வசிஷ்டேஸ்வரர் கோவில் இருக்கு. திருவான்மியூர்ல வால்மீகி மகரிஷி வந்து வழிபட்ட காரணத்தினாலே அந்த மருந்தீஸ்வரருக்கு திருவான்மியூர் திருத்தலம் என்று இப்படி முனிவர்களால். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய கோவில் ஒன்று, அரசர்களால் கொண்டாடப்படக்கூடிய கோவில்கள் இருக்குன்னு பார்த்தோம், முனிவர்களால் எடுப்பித்த கோவில்கள் இருக்கின்றத பார்த்தோம். இது எல்லாவற்றிற்கும் உகந்ததாக மேலானதாக கருதப்படுவது எதுன்னு கேட்டா சுயம்பு திருத்தலன். அதுதான் மிக முக்கியமான. இறைவனே இந்த இடத்துல நான் குடிகொள்ள வேண்டும் என்று நினைத்து சுயம்புவாக எழுந்தருளி இருக்கக்கூடிய கோவில்கள் அநேகம் உண்டு நம்முடைய நாட்டிலே. திருப்போரூர் முருகன் கோவில் ஒரு சுயம்பு திருத்தலம். சுயம்பு திருத்தலம். பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் வேப்ப மரத்திலே அவ ஏற்கனவே புற்றின் வடிவத்திலே இருந்தால் ஆக அது ஒரு சுயம்பு திருத்தலமாக. சுயம்பு திருத்தலத்திலே திவ்ய தேசங்கள்ல ஒரு 8 திவ்ய தேசங்கள் சுயம்பு திருத்தலமாக விளங்குகின்றன. ஸ்ரீரங்கம் ஒரு சுயம்பு திருத்தலம். காவிரிக்கு நடுவிலே அரங்கன் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோலம் இருக்கின்றதே அது பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரேறு ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. தொண்டரடி பொடியாழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். ஆக ஸ்ரீரங்கம் என்பது ஒரு சுயம்பு திருத்தலம். ஆக பெருமாளே கலியுகத்திலே வந்து சேவை சாதிப்பதற்காக வந்து எழுந்து அருளிய சுயம்பு திருத்தலம் தான் இன்னைக்கு லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் சேவிக்கக்கூடிய திருமலை திருப்பதி திருத்தலம். இது ஒரு சுயம்பு திருத்தலமாக விளங்குகின்றது. பெரியோர் ஸ்ரீமுஷ்ணா வராகமூர்த்தி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தியோடு லட்சுமி வராகரோடு சேவை சாதிக்கக்கூடியது ஒரு சுயம்பு திருத்தலமாக பழமையான திருத்தலமாக விளங்குகின்றது. பெரியோர் நாங்குநேரி எண்ணெய் கிணறு இருக்காங்க. எண்ணெய் கிணறு பிணிகளை தீர்க்கக்கூடிய எண்ணெய் கிணறு வானமாமலை என்று சொல்லப்படக்கூடிய நாங்குநேரி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அது ஒரு சுயம்பு திருத்தலம். எல்லாமே பெருமாள் கோவில். முக்திநாத் ஒரு வடதேசத்தில் இருக்கக்கூடிய முக்திநாத் ஒரு சுயம்பு திருத்தலமாக. ராஜஸ்தான்லே புஷ்கரம் என்று ஒரு திருத்தலம், புஷ்கரம் அது ஒரு சுயம்பு திருத்தலமாக விளங்கு. பத்ரிநாத் ஆக வதரி ஆச்சிரமத்துள்ளானே என்று ஆழ்வார்கள் மிக அழகாக மங்களாசாசனம் செய்வது உண்டு. அதனாலே பத்ரிநாத், நைமிசாரண்யம் ஆக இந்த 8 திருத்தலங்கள் சுயம்பு திவ்ய தேசங்களாக வைணவத்திலே கொண்டாடப்படக்கூடிய விஷயங்களாக விளங்குகின்றன பெரியோர். ஆகையினால் இப்படி கோவில்களுடைய வகைகள் ஏராளமாக விளங்குகின்றன. இப்ப ஒரு கோவிலை நிர்மாணம் பண்றது, சரி நிர்மாணம் பண்ண பிறகு அந்த கோவிலை கட்டுக்கோப்பாக கொண்டு போறது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறது எல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. தெரியும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு கும்பாபிஷேக வைபவத்திற்கு சென்று வந்தால் என்ன புண்ணியம் என்று கேட்டால், ஒரு 12 ஆண்டுகள் அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் என்ன புண்ணியமானது கிடைக்குமோ
அந்த புண்ணியம் அந்த கும்பாபிஷேக வைபவத்திலே கலந்து கொண்டால் நமக்கு வந்து சேரும் என்பது நூல்கள் மிக அழகாக தெரிவிக்கின்றன. தெரியும். கும்பாபிஷேக தத்துவம் என்னன்னு கேட்டா பல பேர் இதுல கேட்கலாம், அது கல்லு தானே, அது எப்படி தெய்வமாகும், நான் எப்படி நம்புவேன்? அத அதை நம்ம தெய்வமா பார்த்தா அது தெய்வம், அதை கல்லா பார்த்தா கல். இது பார்க்கிறவங்களுடைய பார்வைதான். இப்ப என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே ஒரு கோவில் எப்படி கோவிலாக உருவாகிறது. முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். பொதுவாகவே கற்கள் இருக்கக்கூடிய மலையில இருந்து அந்த கற்களை பெயர்த்தெடுத்து இந்த சிற்பியாகப்பட்டவர், ஸ்தபதியாகப்பட்டவர், சிற்பசாஸ்திரம் படித்தவர் இந்த கல்லை ஒரு சிலையாக மாற்றுகின்றார். இது ஒரு முருகன் சிலையாகவோ அல்லது ஒரு பெருமாள் சிலையாகவோ மாற்றுகின்றார். இதற்கு ஒரு சில நியமனங்கள் உண்டு. நியமனங்கள், இந்த கால் இவ்வளவு, இந்த சிலை இவ்வளவு உயரம்னா கை இவ்வளவு இருக்கணும், கால் இவ்வளவு இருக்கணும், எந்தெந்த சிற்பசாஸ்திரங்கள் மிக அழகாக கூறுகின்றன. சரி, அது பிரகாரம் அவர் வடிச்சுக்கிட்டே வர்றார். அப்படியே இந்த கோவிலுக்குள்ள அந்த சிலை வந்துடாது. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அது கடைசியில கூட அந்த சிலையானது பின்னப்படுவதற்கான வாய்ப்புகள், இந்த கையோ காலோ அது கை விரலோ ஒடிந்து விட்டால், பின்னப்பட்டு விட்டால் அந்த சிலை கோவிலுக்குள்ள வரக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறது. அப்படின்னா இறைவன் தீர்மானிக்கிறான் எந்த கல் எந்த சிலை தன்னுடைய கோவிலுக்குள்ள. இப்படி கடைசி நேரத்துல பின்னப்பட்ட சிலைகள் எல்லாம் உண்டு. கடைசி நேரத்துல பின்னப்பட்ட சிலை இவ்வளவு கஷ்டம், இந்த சிலையை வடிக்கிறதுல இவ்வளவு கஷ்டம். சரி, அந்த சிலையை வடித்த இடத்துல இருந்து கொண்டு வந்து கோவிலுக்கு சேர்க்கறதெல்லாம், அதெல்லாம் இப்போ வசதிகள்லாம் ஏராளம், ட்ரெயின் இருக்கு, லிப்ட் இருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் மிக கஷ்டமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்ட, சுத்திலும் மலை கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட கோவிலை எப்படி உருவாக்கினான் ராஜராஜ சோழன் என்பது இன்னும் ஒரு வியப்புக்குறியாகவே விளங்குது. அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி, அந்த போக்குவரத்து எப்படி நிகழ்ந்தது, தன்னை கற்களை எப்படி கொண்டு வந்தான் என்பதெல்லாம் நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்களாக விளங்குகின்றன பெரியோர்கள். அந்த வகையிலே மிக அற்புதமாக கொண்டு வந்து கடைசியிலே வாங்கும் கண்ணு திறக்கு. ஆக அந்த சிலையை கண்ணு திறக்க வைக்கிறது, அது ஒரு ஐதீகம். அப்புறம் ஜலவாசத்துல வைக்கிறது, அத தண்ணி நீருக்கான ஆற்றல் அதிகம் பஞ்சபூதங்களிலே. சிலை இப்ப வெறுமனே அந்த சிலையை மலையிலிருந்து எடுத்துட்டு வந்து பெயர்த்து அப்படியே கொண்டு வந்து வச்சுள்ள. ஆக நேத்திரத்தை திறத்தல், ஜலவாசத்திலே வைத்தல், நெல்லிலே வைத்தல், இப்படி இதெல்லாம் அந்த சிலைக்கு, அந்த கல்லுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலே இருந்து கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய நிலைக்கு இதை ஏற்றுகின்ற. இப்படி செய்யும் பொழுது சில மந்திரங்கள் மூலமாக அது செய்யப்படுகிறது. மந்திரங்களுக்கு அதாவது ஆற்றலும் சக்தியும் அதிகம் மந்திரங்களுக்கு. ஆகையினாலே இந்த கல் என்ற வடிவத்திலிருந்து அது கொஞ்சமாக கடவுள் என்ற வடிவத்திற்கு மாறுகிறது. சரி, அப்படியே அது கடவுளாயிட்டான் கிடையாது. அதுக்கு ஒரு அஷ்டபந்தனம் என்று சொல்லப்படக்கூடிய அதுக்கான பீடத்தை எடுத்து, அந்த பீடமும் இந்த சிலைக்கு தகுந்தா போல இருக்கணும். அதுக்கு ஒரு அளவு முறை இருக்கு. அந்த பீடத்தை சமைத்து, அந்த பீடத்தின் மேலே அந்த உருவத்தை அமைத்து, அதற்காக அந்த அஷ்டபந்தனம் என்று சொல்லப்படக்கூடிய 8 வகையான மருந்து பொருட்களை ஒன்றாக சேர்த்த பின்னால் அப்படியும் அந்த சிலைக்கு ஆற்றல் வந்து விடுகிறதான்னு கேட்டா கிடையாது. அதுதான் கும்பாபிஷேக வைபவம். அதனாலே அந்த கலசத்திலே ஏகப்பட்ட வாங்கும். இந்த கலசத்திலே நீரானது கங்கா நீர், எந்த நீராக இருந்தாலும் இந்த கலசத்திலே ஊற்றப்பட்ட பின்பு அது கங்கா நீராக மாறுகின்றது. அதனால நதிகளிலே நான் கங்கையாக விளங்குகின்றேன், கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. ஆக கிரகங்களிலே நான் சூரியனாக விளங்குகின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லிய காரணத்தினால் மந்திரத்தோடு சில பேர் அந்த உண்மையாலுமே அந்த சப்த நதிகளில் இருந்து கொண்டு வந்து அந்த கலசத்திலே நீரை சேர்ப்பது என்பதெல்லாம் வழக்கம் பெரியோர்களே. அந்த வகையிலே மிக அற்புதமாக நீரை சேர்த்த பிறகு ஆவாகனம் செய்கின்றாள் அந்த தேவதைக்கான. இப்ப சிவபெருமானா அந்த கலசத்துக்குள்ளே சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி, அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராஜா காலத்துல எல்லாம் 10 கால பூஜை, 10 கால யாகசால பூஜை அந்த காலத்துல. அப்புறம் அது 8 கால யாகசாலை பூஜையாச்சு, 6 கால யாகசாலை பூஜையாச்சு, இப்ப 4 கால யாகசாலை பூஜையாச்சு. சில கோவில்ல 2 காலம், சில கோவில் அதுவும் முடியல, ஒரே காலத்துல யாகசாலை பூஜை முடிப்பதெல்லாம் உண்டு. எதுக்கு சொல்றோம்னா, அரசர்கள் அந்த காலத்திலே தெய்வத்திற்கு எவ்வளவு சிறப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த 10 கால யாகசாலை பூஜை ஒன்றே உதாரணமாக விளங்குகின்றது பெரியும். ஆக இத்தனை யாகசாலை பூஜைகளிலும் மந்திரத்தை சொல்லி இந்த கலசத்திலே இருக்கக்கூடிய நீருக்கு
ஒரு சக்தியை ஏற்றுகின்றார். சக்தியை நல்லா கவனிக்கணும். சிலைக்கு இப்ப அஷ்டபந்தனம் சாத்தியாச்சு, ஆனா இன்னும் அந்த சிலை பரிபூர்ண சக்தியை பெறவில்லை. கேக்குறாங்களா, அது கல்லு தானே? அதுக்கான பதில் இது. கல்லு தானே அது, அது எப்படி நம்ம கும்புறோம்? அதுக்கான பதில் இது. ஆகையினாலே அது சக்தியை ஏற்றுகிறது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்களாக விளங்குகின்றன. சரி, அது அப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, மேல ராஜகோபுரத்தில இருந்து விமானத்திலிருந்து கலசங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு ஊர்ல ஒரு ராஜகோபுரம் இருக்குன்னு சொன்னா அதன் மேலே இருக்கக்கூடிய கலசத்துக்கு உயரமாக ஒரு கட்டிடத்தை கட்டக்கூடாது. சாஸ்திரம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கோவில் தான் அந்த ஊரை காப்பாற்றக்கூடிய சக்தியாக விளங்குகின்றது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக ஒரு பெரிய பெரிய உயரமான எல்ஐசி போன்ற கட்டடங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எல்ஐசி அப்ப உயரமான கட்டடமா இருந்தது, இப்போ அதெல்லாம் தாண்டியா போயாச்சு. ஆக மேல பாத்தீங்கன்னா லைட்னிங் அரஸ்டர் என்று ஒரு இடிதாங்கியானது அந்த கட்டடத்தை காப்பாற்றக்கூடிய நிலையிலே அமைப்பது வழக்கம். இடிதாங்கியாக காப்பாற்றப்படக்கூடிய நிலையில். இப்ப கோவில் தான், ராஜகோபுரம் தான் அந்த ஊரிலே பெரிய கட்டடம் என்ற நிலையிலே இருக்கும்போது அதன் மேலே வைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான சுக்லங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கும்பமானது இடிதாங்கியாக செயல்படுகிறது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இதுக்கு மேல உயரமாக கட்டடங்கள் கட்டக்கூடாது. கட்டிட்டா நமக்கு என்ன தோணும்? மேல இருந்து கீழே பார்ப்போம் இறைவனை, அது கூடவே கூடாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்படியா பாக்குறது இறைவனை? நாம மேல அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலையிலே அவன் இருக்கின்றான் என்ற காரணத்தினாலே சாஸ்திர ரீதியாக இப்படி எல்லாம் அந்த காலத்திலே இப்படி கோவிலானது இயற்கையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய சக்தியாக விளங்கியது பெரியது. அது ராஜகோபுரம். இப்போ இப்ப நம்ம போறோம், ஒரு கோவிலுக்கு போறோம். 5 சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, கோவில் ஒழுங்குமுறைகள் என்ன சொல்றதுன்னு கேட்டா, 5 இடங்களிலே அந்த கோவிலுடைய இறைவனுடைய சாநித்தியம் இருப்பதாக சொல்லுகின்றோம். அதுல முதல் இடம் எதுன்னு கேட்டா ராஜகோபுரம் தான். ராஜகோபுரம். நாம ஒரு டூருக்கு போறோம், போனாலே என்னன்னா கோவிலுக்கு அகமும் புறமும் தூய்மையாக இருக்கும். அகத்தூய்மை வாய்மையால் அமையும், புற தூய்மை நீரால் அமையும் என்று வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொல்லுங்க. ஆக புற தூய்மையும் வேணும். நமக்கு குளிச்சுட்டு போறோம், நம்ம டூர் போகும்போது குளிக்கலாம் முடியாது, வீட்டுல இருந்து குளிச்சுட்டு போயிடலாம். அதுக்குதான் அந்த கோவில்ல தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய திருக்குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஊருக்கே நீர் தரக்கூடிய ஒரு நீர் வழியாக விளங்குகின்றது. அந்த தீர்த்தத்திலே நீரானது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, மறுபடியும் ஈர துணியோடு கோவிலுக்கு போலாமான்னு கேட்டா போகக்கூடாது. நம்ம இப்ப ஈர துணியோடு தானே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு சாஸ்திரம் இருக்கு. அப்போ குளிச்சு முடிச்ச பிறகு, ஸ்நானம் பண்ண பிறகு ஒரு 7 முறை அந்த ஈர துணியை காற்றிலே உதறினால் அது உலர்ந்த துணியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உலர்ந்த துணியா சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. இப்ப பட்டு வஸ்திரம் இருக்குது, பருத்தி துணி இருக்கு. நல்லா கவனிக்கணும். பட்டு வஸ்திரத்துக்கு தோஷம் இல்லை, பட்டுக்கு தோஷம் கிடையாது. அதனாலதான் யாக குண்டத்துல பட்டினை சமர்ப்பிப்பது இன்னைக்கும் வழக்கமாக, பட்டு சேலையை சமர்ப்பிப்பது என்பது இன்னைக்கும் வழக்கமாக விளங்கு. பட்டுக்கு தோஷம் கிடையாது. அப்போ நெருப்பு பட்டுடுச்சு, நல்லா கவனிக்கணும். சாஸ்திரங்கள் எங்க எல்லாம் போயிருக்குதுன்றதை நீங்க பார்க்கணும். இப்ப பட்டுல நெருப்பு பட்டுடுச்சு. நெருப்பு பட்டுடுச்சுன்னு சொன்னா மத்த துணிகளை அணியக்கூடாது, நீங்க கிழிஞ்சிச்சுன்னா அணியக்கூடாது. பட்டுல நெருப்பு பட்டுடுச்சுன்னு சொன்னா இந்த நெருப்பு பட்ட பகுதியை நல்லா கவனிக்கலாம், பசும்பால்ல தோச்சிடணும். தோச்சிட்டோம்னா அந்த தோஷமானது நீங்கியது என்பது பொருள். அப்புறம் கட்டிக்கலாம். அதனால பட்டுக்கு தோஷம் இல்லை, பாலுக்கு தோஷம் இல்லை என்றெல்லாம் பெரியோர்கள் அழகாக வைத்திருக்கின்றார்கள். பெரியோர் அந்த வகையிலே ஸ்நானம் பண்ணிட்டு நாம அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை தரிசனம் பண்றோம். ராஜகோபுரம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ராஜகோபுரங்கள் வேற எங்கேயும் கிடையாது. அது ரொம்ப அழகான ராஜகோபுரங்கள். ஸ்ரீரங்கத்துல மிகப்பெரிய ராஜகோபுரம், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ராஜகோபுரம் அந்த வெள்ளை கோபுரமானது மிகப்பெரியது, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மிகப்பெரியது. தமிழ்நாட்டு அரசினுடைய லட்சணையாக சிம்பல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிம்பலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரமானது அது ரவுண்டா போட்டே அதுலதான் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு மேலே கீழே வாய்மையே வெல்லும் என்று நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் அரசினுடைய லட்சணையாக விளங்குகின்றது பெரியோர். ஆக முதல்ல
நம்ம கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இறைவனுடைய சாநித்தியம் அடங்கி இருக்கக்கூடிய ராஜகோபுரம் முதன்மை கோபுரம் பெரும்பாலும் கிழக்கு பக்கமாக அது அமைவது வழக்கு. ஒரு சில காரணங்களால் மேற்கு நோக்கியும் சில கோபுரங்கள் அமைவது உண்டு ராஜகோபுரம். அப்ப அந்த ராஜகோபுரத்தை நோக்கி நாம் தொழ வேண்டும். முதல்ல இட்ட உடனே இது இறைவனுடைய சாநித்தியம் அடங்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ராஜகோபுரம். அதனால்தான் திருமூலர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அற்புதமாக உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானருக்கு வாய் கோபுர வாயில். வாயானது சுத்தமா இருக்கும். வாய் சுத்தம் இல்லைன்னு சொன்னா மனுஷன் எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆக அவனுடைய வாய் சுத்தமாக இருக்குது. வள்ளற் பிரானருக்கு வாய் கோபுர வாயில்னு. இப்ப ஆண்களாக இருந்தால் அது தனி விஷயம். அவங்க அந்த ராஜகோபுரத்தை 2 கை ஒசத்தி மேலே கும்பிடலாம், மேலே இப்படி கும்பிடலாம், தலைக்கு மேலே. பெண்களாக இருந்தால் நெஞ்சகத்திலே வைத்து கையை கும்பிட வேண்டும் என்பது சாஸ்திரம். யார் யார் எப்படி கும்பிடணும், எங்க கும்பிடணும், இதெல்லாம் இந்த கோவில் ஒழுங்குமுறையிலே சொல்லப்பட்டது. எப்படி கும்பிடணும், எங்க கும்பிடணும், எந்த நேரத்துல. சரி, நட அடைச்சி இருக்கு நம்ம போற நேரத்துல. ஆனா நம்ம நிறைய கோவில் பார்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்க நடைய திறக்க வைக்கப்படாது. அந்த கோவில் ஒழுங்குமுறையில என்ன நடை எப்போது திறக்கப்படுதோ அப்பதான் நம்ம சேவிக்கணும். அது நம்மளுடைய பணபலத்தினாலோ ஆள் பலத்தினாலோ செல்வ பலத்தினாலோ அந்த நடையை திறந்து அந்த சுவாமியை பார்த்தல் என்பது குற்றம். கோவில் அது இல்லை. அப்ப என்ன சுவாமி பண்றது? அதுக்கான அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன, மாற்று யோஜனை என்ன என்று கேட்கலாம். அப்ப அந்த கோவில் பக்கத்துலதான் அந்த அர்ச்சகாளுடைய வீடு இருக்கும். அர்ச்சகாளுடைய வீடு அது பக்கத்துலதான். ஊழியம் செய்யக்கூடிய அர்ச்சகருடைய வீடு அது பக்கத்துல. அதனால இந்த மாதிரி வந்தோம், நட சாத்தி இருக்கு, உங்களை தரிசனம் பண்ணிட்டு போலாம் என்று அந்த அர்ச்சகரிடத்தில இறைவனுடைய சாநித்தியம் இருப்பதாக நூல்கள் கூறுகின்றன. ஒன்று ராஜகோபுரம், பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கிட்ட அந்த சாநித்தியம் இருப்பதாக நூல்கள் கூறுகின்றன. மூணாவது உள்ள போயிடும். உள்ள போன உடனே கொடிமரமானது, இது நம்ம சொல்றது ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில். இந்த கொடிமரம் இருக்கக்கூடிய கோவில்கள்ல பிரம்மோற்சவம் நிகழ்த்துவது என்பது வழக்கு. கொடிமரம் அது திருமால் கோவிலா இருந்தா கருட கொடி, நந்தி கொடி, இப்படியாக சைவ கோவில்களா இருந்தா நந்தி கொடி இப்படி பார்க்கிறோம். சக்தி ஆலயமா இருந்தா சிம்ம கொடியாக இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப அந்த கொடிமரம் தான் அது சொல்லுது, வெளி உலகத்துக்கு சொல்லுகின்றது, இங்கே சிவத்தினுடைய ஆட்சி நடைபெறுகின்றது. நம்மளுடைய ட்ரை கலர் பிளாக் மூவர்ண கொடி இங்கே இந்தியாவினுடைய ஆட்சி நடக்கின்றது என்பதை உலகுக்கு சொல்வது போல இந்த கொடியானது நமக்கு அது மரத்தினால இருக்கலாம், கல்லினால இருக்கலாம், அது பல்வேறு காலகட்டங்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கொடிமரமா இருக்கலாம். கொடிமர கவிராயர்னு ஒருத்தர் இருந்தார். கொடிமர கவிராயர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கோவிலா செல்வார், கொடிமரத்தை பாடுவார், கொடிமரத்தை பாடுவார். இது அவருடைய கொடிமர கவிராயர். இந்த கொடிமரத்திலே இறைவனுடைய சாமி, அந்த கொடிமரத்தை வணங்க வேண்டும். இதெல்லாம் ஆயத்த பணிகள். அந்த கொடிமரம் பக்கத்திலே பலிபீடம் இருக்கு. சில பேர் கேட்கறது உண்டு, இது என்ன பலிபீடம், அந்த காலத்துல இதெல்லாம் பலியிட்டார்களா? அதெல்லாம் இல்லை. பெருந்தெய்வ வழிபாட்டிலே பலியிடுதல் என்பது எந்த காலத்திலும் கிடையாது. அது அப்ப ஏன் அதுக்கு பலிபீடம்னு பேர்? ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க ராஜகோபுரம் தாண்டி உள்ள வந்த பிறகு நம்மளுடைய மனது தூய்மைப்பட வேண்டும். அதனால மனத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்களை, தீய செயல்களை, தீய எண்ணங்களை அந்த இடத்திலே பலியிடுதல் வேண்டும். அந்த இடத்துல பலியிட்டு மனதிற்குள்ளாகவே ஒரு உறுதிமொழியினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிருந்து, இந்த இடத்துல இருந்து நான் என்னை நானே தூய்மையாக்கி கொண்டு, அகத்தூய்மையாக்கி கொண்டு, உன்னை தவிர, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தவிர வேற எதையும் சிந்திக்க மாட்டேன் என்ற எண்ணத்தோடு உள்ள போறதுதான் இந்த கொடிமரம் பலிபீடத்திற்கான தத்துவமாக விளங்குகின்றது பெரியது. இதுல விஷயம் என்னன்னா, இப்ப உச்சிகாலம் போறோம், உச்சிகால பூஜைக்கு போறோம். இப்ப அந்த நிழல் படுது. சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, கொடிமரத்தின் மேலேயும் பலிபீடத்தின் மேலேயும் விழக்கூடிய அந்த நிழலினை மிதிக்கப்படாது. மேலே இந்த விமானத்தின் மேல விழக்கூடிய நிழலை கூட மிதிக்கக்கூடாது. விமானத்தின் கீழே விழுது இல்லையா அந்த நிழல். அதனாலதான் ராஜராஜ சோழன் தந்திரமா என்ன பண்ணினான்னா, அந்த விமானத்தினுடைய நிழல் அதன் மேலே விழுவது போல எந்த இன்ஜினியரிங்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதன் மேலே விழுற மாதிரி ஒரு கோவிலை கட்டினான். பெருங்கோவில், தஞ்சை பெருங்கோவிலை கட்டினான் என்பதை பார்க்கிறேன். ஆக இப்படி ராஜகோபுரத்திலே இறைவனுடைய சாநித்தியம் அடங்கி இருக்கின்றது.
கொடிமரத்திலே இறைவனுடைய சாநித்தியம் அடங்கி இருக்கின்றது, பலிபீடத்திலே இறைவனுடைய சாநித்தியம் அடங்கி இருக்கின்றது, கோவிலில் ஊழியம் செய்யக்கூடிய அர்ச்சகாலிடத்திலே இந்த சாநித்தியம் அடங்கி இருக்கு. கடைசியில தான் நாமே சென்று உள்ளே வணங்கக்கூடிய கருவறை கர்ப்ப கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூல பிரதிஷ்டை இடத்திலே அந்த சாநித்தியம் அடங்கி இருக்கு. இப்ப இந்த மூல பிரதிஷ்டைக்கு எப்படி இந்த ஆற்றல் வந்தது? ஒரு கேள்வி வருகிறது, எப்படி இந்த ஆற்றல்? இப்ப நாம ஏற்கனவே கும்பாபிஷேகத்துல நடந்த அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அது 10 கால யாகசால பூஜை எல்லாம் நம்ம சொன்னோம். அந்த ஜலத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய விமானத்திலே செலுத்துகின்றார்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த பிம்பத்துக்கும் செலுத்துகின்றார். இப்போ மந்திரத்தினால் ஜபிக்கப்பட்ட அந்த கலச நீரானது, சிவன்னா சிவனுக்குரிய அந்த கலச நீர், திருமால்னா திருமாலுக்குரிய அந்த கலச நீரானது அந்த பிம்பத்திற்கு செலுத்தப்படுகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்ப அது எல்லாம் அந்த சக்திகளை உள்வாங்கிக் கொள்ளுகின்றது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது கடவுள் தன்மையை பெறுகின்றது, கடவுள் தன்மையை பெறுகிறது. இப்ப அந்த கும்பாபிஷேகம் ஆன பிறகு அந்த மலையில் இருந்த கல்லுக்கும், நல்லா கவனிக்கணும், மலையில் இருந்த கல்லுக்கும் இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய நாம வணங்கக்கூடிய கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இனிமேல் இது நான் வணங்கக்கூடிய திருமால், இது நான் வணங்கக்கூடிய சிவலிங்கம், இது நான் வணங்கக்கூடிய முருகன் என்ற தன்மையை இது பெறுகிறது. இப்ப இது மட்டும் இல்லை, இதோடு பேரல, இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு கேட்டா மண்டலாபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய 48 நாட்கள் தொடர்ந்து இந்த சிலைக்கு பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை, கற்பூராத்தி, 48 நாட்கள் மண்டல. இப்ப சாதாரணமாவே என்னன்னா அந்த காலத்துல ரொம்ப நாளா ஒரு காரியம் கைகூடல, ஒரு கல்யாணம் நடக்கல, ஒரு காரியம் சிறந்த நல்ல ஒரு வேலை பணியிடம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா பெரியோர்கள் என்ன சொல்வாங்க, மண்டல பூஜை பண்ணு. அது சபரிமலை கூட மண்டல விரதம் இருந்து போறது வழக்கம். சபரிமலை கூட சித்த மருத்துவத்துல ஒண்ணு இருக்கு, என்னன்னு கேட்டா தீராத நாட்பட்ட நோய் இருக்குது. அங்க பார்த்தோம், அலோபதியை பார்த்தோம், அதை பார்த்தோம், ஹோமியோபதி பார்த்தோம், அதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு கடைசியா நம்ம ஜனங்க எங்க வருதுன்னு கேட்டா சித்த மருத்துவத்துக்கு. அது தமிழ் மருத்துவம்னு பேர், சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவம் சித்த மருத்துவம். இப்ப அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா நாட்பட்ட நோய்க்கு 1 நாள் 2 நாள்ல குணமாகாது, 48 நாட்கள் ஒரு மண்டல மருந்து எடுக்கணும். அது தேனில அந்த சூரணத்தை குழைத்து அந்த 48 நாட்கள், அது என்ன 48 கணக்கு, இது ஒரு கணக்கு. இது 48 எப்படி வருது, என்ன ஒரு மண்டலம் எப்படி வருது? 7 வாரம், 48னா 7 × 7 49. இது எப்படி வருது இந்த கணக்கு அப்படின்னு சொன்னா, நாம எல்லாருமே யாராக இருந்தாலும் நம்ம யோனியினுடைய பிறப்பிலே வந்தவர்கள், கருவிலே இருந்து வந்தவர்கள், ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு நேரத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு அமெரிக்கா, ஜப்பானு, பாகிஸ்தானி, இந்தியா, ஸ்ரீலங்கா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிறக்கத்தான் வேணும். சரி, ஒரு நேரத்துல பிறக்கிறோம், ஏதோ ஒரு டைம்ல பிறக்கிறோம். அது கிரகங்களினுடைய அடிப்படையில இயங்குகிறது, கிரகங்களினுடைய அடி. இது எந்த அடிப்படையில இயங்குகின்றது? ஜோதிட சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னா 27 நட்சத்திரங்களுக்குள்ள ஒரு நட்சத்திரத்துல பிறந்தாகும். நல்லா கவனிக்கணும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி என்று புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் பிறந்தாகும். இதுல நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்ல, அதெல்லாம் இல்லை. அவர் பிறந்தாலும் இதுக்குள்ளதான் பிறந்தாகணும். இது நம்பிக்கை இல்லாத பிறந்தாலும் இதுலதான் பிறந்தாகும். ஒண்ணு, இந்த 27 நட்சத்திரங்கள் எதால் ஆளப்படுகின்றன, எதனால் ஆளப்படுகின்றன கேட்டா 12 ராசிகளால் ஆளப்படுது. 12 ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, கும்பராசி, மீனம் வரைக்கும் போகுது. 12 ராசிகள். ஆக பாதம் எல்லாம் மாறும். ஒரு ராசிக்கு இப்ப அஸ்வினி முழுசா போகும், பரணி முழுசா, கார்த்திகை பாதம் மாறும். 1ஆம் பாதம் இங்க இருக்கும், 3ஆம் பாதம் அங்க இருக்கும். இப்படி இது ஜோதிட சாஸ்திரம். இது கூட நம்ம ரொம்ப போகல. சரி, இப்போ இந்த 27 நட்சத்திரங்களை மையமா வச்சுக்கிறோம். 27 நட்சத்திரங்களுக்கான கோவில்லாம் இருக்கு. 12 ராசிகளையும் சேர்த்துக்கிறோம். 27 கூட்டல் 12 39. இந்த 27 இந்த 12 ராசிகளும் எதன் மூலமாக இயக்கப்படுகின்றதுன்னு கேட்டா ஜோதிட சாஸ்திரத்திலே கிரகங்கள் மூலமாக இயக்கப்படுகின்றது. அது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்று சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்கள் இதை ஆட்டுவி. அப்ப 27 கூட்டல் 12 39 கூட்டல் 9 48. இதுக்குள்ளதான் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும்,
எவ்வளவு பெரிய ஆண்டியாக இருந்தாலும் இதுக்குள்ளதான் வாழ்ந்தார். அதனால இந்த 48 மண்டலமாக வைத்திருக்கு. மண்டலமாக அது பூஜையா இருந்தாலும் சரி, விரதமா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி, இதை ஒரு மண்டல பூஜையாக வைத்து இந்த 48 நாட்கள் அந்த கும்பாபிஷேக விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணும். இதனால் இன்னும் சக்தியானது மேலே போகின்றது. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயற்கை பொருட்கள். பூவு இயற்கை, பழம் இயற்கை, பால் இயற்கை, பஞ்சாமிர்தம் இயற்கை. செயற்கையான விஷயங்கள் எதுவும் கிடையாது. இந்த நம்ம போய் இந்த பீஸா படைக்கிறது புதுசு புதுசா அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. நல்லா கவனிக்கும். இயற்கையோடு இந்த சிலை கலக்கும் போது அது இன்னும் ஆற்றலை பெறுகின்றது. இப்ப இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக விளங்குகின்றன. அப்போ ஒரு கோவில் எதனால் சிறப்படைகின்றதுன்னு கேட்டா, இதன் நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, ராஜகோபுரத்தினால் சிறப்படைதா? பெரிய இல்லை. கொடிமரத்தினால் சிறப்படைகின்றதா கேட்டா இல்லை. பலிபீடத்தினால் சிறப்படைகின்றதா கேட்டால் இல்லை. துவாரபாலர்களால் சிறப்படைகின்றதா கேட்டா இல்லை. கருவறையினால் அது கூட இல்லை. சரி, அங்க இருக்கக்கூடிய மூல தேவதை மூல விக்கிரகத்தின் மூலமாக சிறப்படைகின்றான்னு கேட்டா கிடையாது. அந்த தெய்வத்தினாலே ஒரு கோவில் சிறப்படையவில்லை என்று சொன்னால் யாரால் சிறப்படைகின்றது? அந்த கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்களாலும் பக்தர்களாலும் தொண்டர்களாலும் ஒரு கோவில் இதுதான் நம்ம சம்பிரதாயம். இது வேற எந்த சம்பிரதாயத்திலும் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. ஒரு கோவில் எதனால் சிறப்படைகின்றது? அப்போ நாம தான் கோவிலை சிறப்பிக்கணும். நாம தினந்தோறும் போகணும். நாம ஒரு கடவுளை வழிபடணும். நம்ம வீட்டு பக்கத்துல விநாயகர் கோவிலோ, சிவன் கோவிலோ, பெருமாள் கோவிலோ போகணும். ஆக அதனாலதான் திருப்பதி உலகத்தின் முதன்மை கோவிலாக விளங்குது. லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு வந்து அந்த கலியுக தெய்வமாக, கலியுக வரதனாக, கலியுக கடவுளாக விளங்கக்கூடிய திருமலையப்பனை சேவிக்கின்ற காரணத்தினால் அந்த கோவில் முதன்மை இடத்திலே விளங்குகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது பெரியோர். ஆகையினால் மிக அற்புதமாக அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டே இருக்கிறோம். இல்ல நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடைமறிக்க கூடாது. அப்புறம் கருட தேவனுக்கும் பெருமாளுக்கும் நடுவுல இடைமறிக்க கூடாது. சைட்ல தான், பக்கவாட்டுல தான் நிக்கணும். இதெல்லாம் கோவில் ஒழுங்குமுறை. சரி, அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, பிரதட்சண முறைன்னு ஒண்ணு இருக்குது. பிரதட்சண முறை சிவபெருமானுக்கு ஒரு வகையான பிரதட்சண முறை இருக்குது. என்னன்னு கேட்டா, அது ஒத்த எண்ணில நீங்க சுத்தி வரலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதோஷ காலத்துல சிவனுக்கு சோமசூக்த பிரதட்சணம் ஒரு சிறப்பு பிரதட்சணம் இருக்கு. சோமசூக்த பிரதட்சணம் அது நம்ம நந்தி தேவரத்துல ஆரம்பிச்சு கோமுக தீர்த்த வரைக்கும், சண்டேஸ்வர நாயனார் வரைக்கும் போகணும். மறுபடியும் ரிவர்ஸ். இது பிரதோஷ காலத்துல மட்டும்தான் அனுமதி, பிரதோஷ வேலையில மட்டும்தான் அனுமதி, பிரதோஷ தினத்துலதான் அனுமதி. நித்திய பிரதோஷம்னு இருக்குது. நித்திய பிரதோஷம்னு தினந்தோறுமே சூரியன் மறையக்கூடிய நேரத்திற்கும் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காலம் அந்த பிரதோஷ காலம். ஆக தோஷம் என்றால் குற்றம். என்ன குற்றமே இல்லாதன்னு அர்த்தம். சாதம்னா வெறுஞ்சாதம், பிரசாதம்னா அது சிறப்பான சாதம் என்பது பொருள். அந்த மாதிரி ஒரு சாதமே உலகத்துல இல்லை, அதனால அது பிரசாதம் என்பது பெயர். என்பதற்கு ஒரு வடமொழியில ஒரு சிறப்பான அடைமொழி. ஆக மறுபடியும் அந்த கோமுக தீர்த்தத்துல இருந்து மறுபடியும் திரும்பி வந்து நந்தி தேவரை சேவிச்சுட்டு திருப்பி போயிட்டு வரணும். இது வந்து சோமசூக்த பிரதட்சணம். இந்த மாதிரி பெருமாள் கோயில்ல சொன்னோம்னு சொன்னா, இப்ப நாம இந்த கருவறை, பெருமாளுடைய விக்கிரகம் இருக்கக்கூடிய கருவறை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அர்த்த மண்டபம் என்று சொல்லப்படக்கூடிய முதல்ல அதுல நம்ம போறோம். நம்ம திருமலைக்கெல்லாம் போயிருப்போம். அது வந்து நீங்க முதல் பெருமாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படியை நல்லா கவனிக்கணும். அது மிதிக்கப்படாது. அந்த படியை தாண்டி தான் போகணும். படியை தாண்டி தான். ஏன்னா அது குலசேகராழ்வார் படி என்று கருதப்படுகின்றது. வைணவ திருத்தலங்களிலே அது குலசேகராழ்வார் படி என்றே நாம் சொல்லுகின்றோம். என்ன குலசேகராழ்வார் படி அப்படின்னு கேட்டோம்னா, அவர் தான் திருமலையில சென்று குலசேகராழ்வார் பாடினார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே நேங்கரவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு. மேலோகத்தில் இருக்கக்கூடிய அரம்பையர்கள் எல்லாம் வந்து உன்னுடைய காட்சிக்காக இந்த பூலோகத்திலே வந்து இயங்கும் போது நான் ஒரு படியாக இருந்து உன்னுடைய அருமையான பவளவாயை கண்டு. அதனால மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்ட,
அந்த படியை மிதிக்கப்படாது. அது ஆழ்வார் படி என்று அது திருமலையில சொன்னாலும் கூட அது எல்லா சகல பெருமாள் கோயிலுக்கும் பொருந்தும். எல்லா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு எல்லா கோவிலுக்கும் அது பொருந்தும். அந்த முதல் படியை தாண்டி தான் போகணும் என்பது பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய விதிமுறை. தாயார் சன்னதியை சேவிக்கும் போது பெருமாளை நினைக்கணும். இது ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம். பெருமாளை நினைச்சா தாயார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் எப்பவுமே நினைக்கக்கூடிய பெருமாளை நீ நினைக்கிற, அதனால உனக்கு உடனே அருள் புரியுறேன். தாயார் சன்னதி. பெருமாள் சன்னதிக்கு போனா உள்டாதான், தாயார நினைக்கணுமா, தாயார நினைக்கணும். பெருமாளும் நான் எப்பவுமே என்னுடைய மார்பகத்திலே வட்சஸ்தல அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் அமரர்கள் முனிக்கணங்கள் தொழும் பிரானே என்று நம்மாழ்வார் மங்களாசாசன். ஆக நம்ம வட்சஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை இந்த பக்தன் சேவிக்கின்றாரே, உடனே இவர் அருள் பாலிக்கணும். சிறிய திருவடியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயத்துல இதுதான். நீங்க அங்க அனுமனை சிந்திக்காமல் ராமனை சிந்தித்தால், என்னுடைய தலைவனாக விளங்கக்கூடிய ராமனை சிந்தித்தானே உடனே அனுமன். அதனால்தான் அனுமன் துணைன்னு எழுதி மாலை போறது இல்லை. நம்ம ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லிதான் மாலை அனுமனுக்கு போடுறோம். பொதுவா அந்த சுவாமி பேரை எழுதித்தானே போடணும், அது கிடையாது. அனுமன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் தன்னைத்தானே சிறியவனாக கருதி கொள்ளுகின்றான். சிறிய திருவடி என்றே வைணவர்கள் அனுமனை கொண்டாடுவது வழக்கமாக விளங்குகின்றது புரியும். இதுல சிவன் கோவில்ல இருக்கு விபூதி பிரசாதம், இங்க துளசி தீர்த்தம். எங்க சைவ கோவில்கள விபூதியே 2 கையினால வாங்கணும். விபூதி ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சம் மிகுந்தது 2 கையினால வாங்கணும். விபூதி ஒரு இடத்துல இருந்துதான் அணியணும். நடந்து கொண்டே அணிதல் என்பது கூடாது. விபூதியை பூமியிலே தரிக்க விடக்கூடாது, பூமியிலே கீழே சிந்த விடக்கூடாது. இது விபூதியில உள்ள விஷயமா? விபூதி ஏன்னா மகாலட்சுமியுடைய சாநித்தியம் அடங்கி இருக்கின்ற காரணத்தினால் பசுஜானத்திலே மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை கொடுப்பது விபூதி. அதனால கொண்டு நம்ம வீட்டுல அந்த விபூதி கிண்ணத்துல அதை கொண்டு சேர்த்துடணும். விபூதி குங்குமத்துக்கு அவ்வளவு மரியாதை. வைணவத்துல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போன உடனே பெருமாளை சேவிக்கணும். பெருமாளை சேவிச்ச உடனே என்ன பண்றாருன்னா துளசி தீர்த்தம் கொடுக்கிறார். அப்புறம் சடாரி வைக்கிறார். சடாரி துளசி பத்திரம் கொடுக்கிறார், துளசி இலை கொடுக்கிறார். இது 3 நம்ம வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. நம்ம வாழ்வியல், அதாவது பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, இது 3 வாழ்வியல். சரி, அதனால நாமெல்லாம் ஒரு துளி நீரிலே பிறக்கின்றோம். ஒரு துளி நீரிலே விந்ததி நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ அப்படின்னு அருணகிரிநாதர் மிக அழகா இது திருப்புகழ்ல சொல்றார் அருணகிரிநாதர். அதனால ஒரு துளி நீரிலே நாம் பிறந்தோம். அதுக்காக துளசி தீர்த்தம், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக துளசி தீர்த்தம். இது பெருமாள் கோவில எவ்வளவு தூரம் தீர்த்தம் வாங்கி, இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தாத்பரியம். சரி, அப்ப இப்படி இந்த வந்த உடம்பானது எதன் மூலமாக வாழ்கின்றதுன்னு கேட்டா, உண்மையிலேயே தாவரங்கள் மூலமாக வாழ். நாமெல்லாம் அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவ பிரியர்களாக இருக்கணும். அதனால அதை ஞாபகப்படுத்துவதற்காக துளசி இலை பிருந்தம் என்று சொல்லப்படக்கூடிய பிருந்தாரண்யம் அப்படின்னா, பிருந்தாவனம்னா துளசி இருக்கக்கூடிய வனத்திற்கு பிருந்தாவனம் என்பது. இதுல ஒரு தாற்பயம் இருக்குது. துளசிய ஏகாதசி துவாதசி போன்ற திதிகளிலே பறிக்க கூடாது, அப்படி ஒரு தாற்பயம். துளசிய நகம் பெறக்கூடாது. துளசி பறிக்கும் போது அப்ப துளசி பறிப்பவர்கள் நகமெல்லாம் துளசி பறிக்கிறதுல இவ்வளவு விஷயமா, இவ்வளவு விஷயங்கள். துளசி வில்வம்லாம் அப்படி அதை நகம் பெறக்கூடாது. துளசியை இப்படி பறிக்க கூடாது, இந்த விரலையும் இந்த விரலையும் மையமாக வைத்து பறிக்க வேண்டும், இப்படி பறிக்கணும் துளசி இலையை. இப்படி எல்லாம் சம்பிரதாயங்கள் விளங்குகின்றன துளசி. ஆக நாங்கள் இந்த தாவரத்தின் மூலமாக வாழ்கின்றோம், உயிர் வாழ்கின்றோம் என்பதற்காக அர்ச்சகர் என்ன பண்றாருன்னா, பட்டாச்சாரியார் துளசி பத்திரத்தை தெரியும். சரி, இப்படி வந்த வாழ்க்கை ஒரு துளியின் நீரின் மூலமாக வந்த வாழ்க்கை, இப்படி தாவரத்தின் மூலமாக வளர்ந்த உடம்பு எங்கே செல்கின்றதுன்னு கேட்டா, அதுதான் பெருமாள் திருவடி என்று சொல்லப்படக்கூடிய முக்தி நிலையை, மோட்ச நிலையை அடைகின்றது. அதனால பெருமாள் திருவடி அடங்கி இருக்கக்கூடிய சடாரியை நமக்கு அவர்கள் வைக்கின்றார். ஆக இது 3ம் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு தத்துவமாக பெருமாள் கோவிலே விளங்குகின்றன பிரிவு. அப்ப உள்ள போறோம். உள்ள போன உடனே தீப கைங்கரியம்ங்கிறது முக்கியமான கைங்கரியம். பொதுவாகவே கோவில் ஒழுங்குமுறைகள்ல வெறுமனே போகக்கூடாது, கோவிலுக்கு வெறுமனே போகக்கூடாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒண்ணு தீப கைங்கரியம் பண்ணலாம், என்ன திரி கைங்கரியம், தீபத்தை போடலாம், அது ரொம்ப உச்சித்தமான கைங்கரியம்.
அது ரெண்டாவது பூவும் நீரும் கொடுக்கலாம். பூவும் நீரும் புண்ணியம் செய்தாருக்கு உண்டுன்றார் தேவாரத்துல நாவுக்கரச பெருமானார் பாடுகிறார். யார் யார் புண்ணியம் பண்ணவர்கள் இந்த உலகத்துல என்ன, யார் யாரெல்லாம் கோவிலுக்கு புஷ்பமும் நீரையும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்களோ, அதாவது அபிஷேகத்திற்கும் அர்ச்சனைக்கும் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று நாவுக்கரசர் பூவும் நீரும் புண்ணியம் செய்தாருக்கு. சலம்பொடு தூபம் மறந்தறியேன். சலம்னா ஜலம், பூவோடு தூபம் மறந்தறியேன். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். நாவுக்கரசர் பாடுற. நாமெல்லாம் தீமை வந்தாதானே தெய்வத்தை நினைப்போம். நாவுக்கரசர் தான் நச்சுன்னு சொல்றார். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். உன்னுடைய நாமத்தை தவிர என்ன வேற எதுவும் நினைக்காது, அதை மறந்தறியேன் என்று முதல் தேவார பாடலே வச்சுட்டார். முதல் தேவார பாடலே கோவில் ஒழுங்கு முறையாக வைக்கிறார் நாவுக்கரசர் நாயனார். திருவதிகை கோவில்ல அற்புதமாக வைக்கின்றார் பெரியவர். அந்த வகையிலே அற்புதமாக தீபம் கைங்கரியம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா புஷ்ப கைங்கரியம் பண்ணலாம், பத்திர கைங்கரியம் பண்ணலாம். ஒரு பெருமாள் கோவில் இருந்தா துளசி மாலை, சிவன் கோவிலா இருந்தா ஒரு வில்வ மாலை, விநாயகரா இருந்தா ஒரு அருகம்புல் கட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிதான, ரொம்ப ஆனால் இதனுடைய பலன் மேலானது, உச்சித்தமான பலனாக விளங்குகின்றது. ரொம்ப உச்சித்தமான ஒரு பலனாக விளங்குகின்றது. ஒரு குழந்தை சின்ன வயசுலயே அத்தீதமான ஞானத்தை பெற்று வளருது இல்லையா, அது போல பலன் இது. சின்ன குழந்தை தான் நம்மளை விட அதிகமான ஞானத்தை நம்ம குழந்தை தான் அதிகமான ஞானத்தை பெற்றிருக்குன்னு சொன்னா யாருக்கும் பொறாம வராது. ஆக நமக்கு மகிழ்ச்சி தான். அதனால அது போன்ற பலனை இந்த பத்திர கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் நமக்கு தருகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில அது கூட முடியல, 2 கற்பூர பில்லையாவது வாங்கி கொடுக்கும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சில இடங்களுக்கு நம்ம வெறுங்கையோட போகவே கூடாது. சில இடங்களுக்கு நோயாளிகளை பார்க்க போனா வெறுங்கையோட போகக்கூடாது. நோயாளிகளை ஏதாவது சாத்துக்குடி பிஸ்கெட்டு, ஏதாவது சின்ன குழந்தைங்க இருக்குது, கை குழந்தை அல்லது ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க இருக்குது, இந்த வீட்டுக்கு நம்ம போறோம், வெறுங்கையோட போகக்கூடாது. சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாமா இதெல்லாம் சொல்லி இருக்குது. ஆக அது மட்டும் இல்ல, குருமார்களே ஆசிரியர்களே பார்க்க போறோம். எனக்கு நான் ரொம்ப அறிவு இல்லாம இருந்தேன். 10th வந்த போதுதான் எங்க தமிழையா வந்து என்ன தமிழ்ல ஆர்வத்தை ஊட்டி என்ன நல்லபடியா படிக்க வச்சு தமிழ் ஆசிரியர் ஆக்கினாரு. அவரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அவரை இன்னைக்கு அவர் 90-100 வயசு கிட்ட ஆயிருக்கும். அவரை பார்க்கும்போது வெறுங்கையோட ஆசிரியர்களை குருமார்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. அவருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போகணும். மன்னர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. ராஜாக்களை, நமக்கு மேலான தகுதியில் இருப்பவர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. அதனால்தான் குசேலன் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய நண்பனாக இருந்தாலும் இன்னைக்கு அவன் அரசன். இன்னைக்கு அவன் துவாரகாபுரியிலே அரசனாக விளங்குகின்றான். அதனால வீட்டுல இருந்த கடைசி அவலை எடுத்துக்கொண்டு போனான் என்பது நீர். ஆகையினால இப்படி அதே போல இது எல்லாத்துக்கும் மேல இறைவன், இது எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன். இவனுடைய கோவிலுக்கு போகும்போதும் வெறுங்கையோட போகக்கூடாது என்பது நியதியாக விளங்குகின்றது புரியுது. அந்த வகையிலே தீப கைங்கரியம், ஒளி ஏற்றுதல் என்பது கோவிலே அதுதான். கோவில் என்ன காரியம் உள்ள நடக்குதுன்னு சொன்னா, அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை வழங்கக்கூடியது, மெய்ஞானத்தை வழங்கக்கூடியது கோவில். அப்ப இதை நாம வெளிப்படையா சொல்லணும்னா, இருளை அகற்றி ஒளியை கொடுக்கக்கூடியது கோவில். ஆன்மா எந்த இடத்தில் லயிக்கின்றதோ அந்த இடம் கோவில். ஆன்மா எல்லா இடத்திலும் லயிக்கக்கூடிய தன்மை பெறாது. ஒரு பீச்சில் போனா கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் இன்பம். ஒரு பார்க்குக்கு போனா அந்த நேரம் இன்பம். ஒரு சினிமாவுக்கு போனா ஒரு 3 மணி நேரம் இன்பம். அதனாலதான் இதையெல்லாம் நாம சிற்றின்பம் என்று சொல்லுது. கோவிலுக்கு போயிட்டு வந்தா அதுல வரக்கூடிய கைங்கரியத்தின் மூலமாக வரக்கூடிய புண்ணியம் இருக்கின்றதே, அது நமக்கு பேரின்பம். அது நமக்கு பேரின்பமாக விளங்குகிறது. அதுல இந்த ஒளி வழிபாடு இருக்குதே, அது ரொம்ப சிறந்தது நம்முடைய சம்பிரதாயம். கற்பூர ஆரத்தி எல்லா கோவிலையும் போறோம், எல்லா கோவிலையும் போனோம், ஆரத்தி காட்டுகின்றார், கற்பூர ஆரத்தியை காட்டுகின்றார். சிவன் கோவில்ல, பெருமாள் கோவில்ல, முருகன் கோவில். அதுல ஒரு தாற்பயம் இருக்கு. கற்பூரத்துல என்ன தாற்பயம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, உச்சிதமான தாற்பயம் கற்பூரத்தில். அதாவது கற்பூரம் வெள்ளையா இருக்கு, வெள்ளை வெளியே இருக்கு. இது நம்ம ஆத்மா சுத்தமாக்கிக்கணும்.
இறைவன் கிட்ட போனோம்னா பரிசுத்தமாக. அதுல வெறும் சுத்தமாகனா போதாது, இதுல ஜோதி ஏறுது, கற்பூரத்துல நெருப்பு. நம்முடைய ஆத்மாவிலும் சுத்தப்பட்ட ஆத்மாவிலும் பக்தி என்ற அந்த ஜோதி ஏற்றும். பக்தி, வைராக்கியம், ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜோதியை ஏற்றினோம்னு சொன்னா, இப்போ கற்பூரம் என்ன ஆகுதுன்னு கேட்டா அது எரியுது. எரிஞ்சு இந்த கற்பூரம் கரையுது. கரைஞ்சு 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 கரைஞ்சி ஒரு காலகட்டத்துல அது இல்லாம போயிடும். அது இல்லாம போயிடும். அதே போல இந்த ஆன்மா பக்தி ரசத்திலே, ஞான ரசத்திலே கரைஞ்சி 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 ஒரு காலகட்டத்திலே இந்த ஆன்மா பூலோகத்துல இருக்காது. அது மேலோகத்திலே சென்று முக்தி பதம் அடையும். அதுதான் முக்தி பேரு, வீடு பேரு, சிவபதம், வைணவ பதம் என்று நாம் கொண்டாடி. இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம ஒவ்வொரு தடவை போகும்போதும் கற்பூர ஆரத்தி வழிபாடானது இந்த திருக்கோவில்களிலே மிக அழகாக நடக்கின்றது. பெரிய கற்பூர ஆரத்தி வழிபாடு ஆக அது நம்ம அந்த தலிகை, இப்ப பிரசாதம், இது கனிகள் ஏற்றது இறைவன். இப்ப புஷ்ப கைங்கரியம், அடுத்தது பழங்கள். இப்போ அந்த புராணத்தோடு தொடர்புடையது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு நாவல் பழங்களை கொடுக்கறது, விநாயகருக்கு ஒரு மாங்கனியை கொடுக்கறது, இதெல்லாம் உச்சிதமான கைங்கரியங்களாக விளங்குகிறது. மாங்கனியை கொடுக்கறது, அந்தந்த காலத்திலே விளையக்கூடிய பழங்களை கொண்டு போய் சேர்த்தல் என்பது ஒரு கைங்கரியமாக விளங்குகிறது. ஏன்னா இறைவன் இயற்கையை, கோவிலுக்குள்ள நம்ம போறோம்னு சொன்னா பந்தா பரோடோபமாக போகக்கூடாது. பந்தாவாகவோ கவர்ச்சியான உடையிலையோ, அதாவது ரொம்ப பகட்டான உடையில, ரெண்டு இருக்கு. கவர்ச்சியான உடை என்பது வேறு, பகட்டான உடை என்பது வேறு. இறைவன் ரொம்ப எளிமையான. ஒருத்தர் புது கவிதை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டா, கோவணத்து இறைவனை கும்பிட்டு வந்தான் பட்டு பீதாம்பரத்துடன் எழுதிட்டாரு. ஏன்னா பழனிமலைக்கு போனாரு, இவர் நல்லா பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டுக்கினேன், இங்க நல்லா மைனர் செயின் ஃபுல்லா நான் 8 விரல்ல மோதிரம் எல்லாம் போட்டுக்கிட்டேன். போய் பார்த்தா பழனி மலையில கோவணம் கட்டின்னு ஆண்டி ஆகும். அவனே ஆண்டி ஆகிறான் இவர். ஆகையினாலே இறைவன் எளிமையை விரும்புகின்றான். ரொம்ப நாகரிகமான உடைகள், ரொம்ப எளிமையான உடைகள், பருத்தியினால் ஆன உடைகள். உடை என்பதுக்கும் ஆடை என்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு தமிழ்ல. உடைனா உடுத்தி கொள்ளுதல், உடை இது அத்தியாவசியம். மானத்தை மறைப்பதற்காக உடுத்தி கொள்வது பருத்தி உடை. அலங்காரத்துக்காக அணிவது ஆடை, பட்டாடை. பட்டு உடைன்னு சொல்றது இல்லை, பட்டு ஆடை. பருத்தியை உடைன்னு சொல்லுவோம். இது மானத்தை மறைப்பதற்காக அணிந்து கொள்வது பருத்தி, ஆடம்பரத்திற்காக அணிந்து கொள்வது பட்டாடை. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு சிற்றின்பத்துக்கு எல்லாம் போகும்போது பட்டாடை அணியலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இறைவனுடைய சாநித்தியம் அடங்கி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகும்போதெல்லாம் எளிமையான உடையிலே செல்ல வேண்டும் என்பது கோவில் ஒழுங்குமுறையாக அற்புதமாக விளங்குகின்றது பெரியவர். ஆகையினால உள்ள போறோம், உள்ள போன உடனே ஆறாமரை தான் இறைவனை சேவிக்கணும். ரொம்ப வேகமாலாம் சேவித்தால் பலன் இல்லை. ரொம்ப ஒரு இப்போ ஒரு ஆகம விதிக்கு உட்பட்ட கோவிலுக்கு போறோம். அந்த கஷேத்திர விநாயகர் இருப்பார், அங்க ஒரு கஷேத்திர விநாயகர் இருப்பார். இந்த கஷேத்திர விநாயகருக்கு ஒரு துதிப்பாடல பாடணும். நம்மளால வாக்குண்டாம், ஏதோ ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு துதிப்பாடல், வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், இல்ல சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய, அதான் இறைவனுக்கு மொழிபேதம் எல்லாம் கிடையாது. கஜானனம் பூதகநாதி சேபிதம் கவித்த ஜம்பும் பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரன் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இது சமஸ்கிருதம். இது தெரியல, எல்லாருக்கும் இது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. சரி, ஓம் கணபதியே போற்றி, அவ்வளவுதான். அதுவும் ஓம் கணபதியே போற்றின்னு கூட சொல்ல, பா கணேஷா நல்லபடியாக எனக்கு நல்ல புத்தியை, அவ்வளவுதான். ஆக அந்த நாமத்தை சொல்லிவிட வேண்டும். அந்த சந்நிதியிலே போய் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிடும். இப்போ ஏன் நாம குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னோம்னா, எல்லாருக்குமே இறைவனுடைய பேர் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா தாக்ஷாயினி, பார்வதி, சரஸ்வதினு பெண்களுக்கு பேர் இருக்கும். இவர் குமரன், சுப்பிரமணிய, ஆக இப்படிதான் பேர். ஆக புருஷோத்தம, ஆக சாரங்கபாணி, இப்படிதான் பேர் இருக்கும். இப்பதான் நம்ம வாயில நுழையாத பேர்லாம் வச்சுட்டு. அப்ப கேட்டாரு ஒருத்தர், என்ன உங்க சுவாமி இத்தனை பேர் வச்சிருக்கிறாரு, அத்தனை சுவாமி இருக்கிறாரா? அவர் பல வேலைகளை, பல லீலைகளை பண்ணியிருக்காரு. அந்தந்த லீலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயர்கள் அமைகின்றன. 108, 1008 பேர்கள். லலிதா சகசரநாமம்னு சொல்றோம், 1000 பேர். பேராயிரம் உடையான் பேய்பண்டீர்ன்றார் திருமங்கையாழ்வார். பேராயிரம் உடையான் கொண்டான் பேய்பண்டீர் என்று பாடுகின்றார். இப்ப என்ன விஷயம்? அவனுக்காக அந்த பேர் இல்லை, அவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளாக விளங்கக்கூடிய நாம வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பேர்.
நாம அதுல ஏதாவது ஒரு பெயரை நாம வைத்துக் கொள்ள. அது பெண்களா இருந்தா பெண் தெய்வத்திற்குரிய பெயர், ஆண்களா இருந்தா ஆண் தெய்வத்திற்குரிய பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப என்ன அதனால நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பையன் முருகன் பேர் வச்சிட்டோம், முருகன் பேர். அது என்ன பழைய பேரு முருகன் எல்லாம் இருக்கலாம், அப்படிலாம் இல்லை. முருகன் உச்சித்தமான பேர். நம்ம அவனை பிறந்ததுல இருந்து முருகா இங்க வாரா, முருகா இங்க போய் இதை செய் அதை செய்யன்னு சொல்றாங்க. இந்த நாமம் நம்மளை மேலே கொண்டு செல்லுகிறது. எல்லாம் கவனிக்கணும். இது பாகவத்துல வரக்கூடியதுதான் விஷயம். ஆக அந்த நாராயண நாமம் அவனை மேலே கொண்டு செல்லுகிறது. அது போல இறைவனுடைய நாமத்தை நம்ம குழந்தைங்களுக்கு வச்சுட்டோம்னு சொன்னா, அதை கூப்பிட 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 தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு புண்ணியம் சேருகிறது. இந்த நாம புண்ணியமான சரி. அதனால கோவிலுக்கு போனா நம்ம சிந்தனையை விட்டுடணும். கோயிலுக்கு உள்ள போயிட்ட பிறகு ஒருத்தரு வீடை பூட்டினான்னு தெரியலையே, சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையா, மிக்சி ஆஃப் பண்ணனா இல்லையா, அது பலன் தராது. அது மொத்தமாக வெளி உலக சிந்தனை. அதனாலதான் பலிப்பீடம்னு சொல்றோம். வெளி உலக சிந்தனை பலியிட்டு விட்டு உள்ளே இறைவனுடைய சாநித்தியத்தோடு செல்லுதல் என்பதுதான் மிக உச்சிதமான விஷயமாக விளங்குகின்றது பெரியோர். ஆக இப்படி போறோம். ஆக கோவிலுக்கு உள்ள போன பிறகு நாம உட்கார்ந்துட்டு தான் வரணும். ஆறாமர சேவிக்கணும் ஒண்ணு, எல்லா சன்னதியும் சேவிக்கணும் ரெண்டாவது. அவசரமா அவசர கதியிலே துரித கதியிலே சேவிக்க கூடாது. அப்படி துரித கதி தான் இவ்வளவுதான் நேரம் இருக்குன்னா வேற எப்பயாவது அந்த கோவில் பயணத்தை வச்சுக்கணும். நல்லா தாராளமா இருந்து ஒரு சந்நிதியும் அதுக்குள்ள சிறப்புகளையும் பார்த்து நாம தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த கோவில்களை சேவிக்க வேண்டும். மிக அற்புதமாக அது ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஆபீஸ் போனாரு ஸ்கூட்டர்ல போகும்போது என்ன பண்ண, நடுவில் பிள்ளையார் கோயில். அவருக்கு பாவம் இறங்கி பிள்ளையார சேவிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கணும். இவர் என்ன பண்ணாரு, ஸ்கூட்டர் ஆஃப் பண்ணாமலே அங்கேயே செருப்பு கைட்டு விட்டுட்டு அப்படியே ஸ்கூட்டர்லயே தோப்புக்கறணும். அது ஸ்கூட்டர் ஆஃப் கூட பண்ணல, அங்கேயே கூட்டு விநாயகருக்கு கூட்டு போட்டுன்னு அவரு செருப்பு போட்டுன்னு ஸ்கூட்டர்ல விருன்னு போறாரு. அதனால என்னன்னா, இப்ப மன ரீதியான வழிபாடு என்பது வேறு. இப்ப இதே வழிபாடு எப்படி பண்றாரு பாருங்க. இப்ப ஒரு அம்மா என்ன பண்றாங்க, சஷ்டி கவசம். இப்ப கோவில் இல்லை, அது கோவில் இல்லை. இந்த அம்மா ஒரு மாநகர பேருந்துல போறாங்க. அது ஒயிட் போர்டு பஸ். அது ஒரே கூட்டமாகுது. எல்லாம் கவனிக்கணும். ஒயிட் போர்டு பஸ் கூட்டமாகுது. பாவம் அந்த அம்மா கஷ்டம், டீலக்ஸ்ல போக முடியல. ஆனா கோவிலே கிடையாது அது. ஆனா அந்த அம்மா என்ன, இப்ப இவர் கோயில் முன்னாடி தான் நின்னாரு, ஸ்கூட்டரை நிறுத்தாம கும்பிட்டுட்டு போனாரு. இது பக்தி அல்ல. கோவிலே கிடையாது, மாநகர பேருந்துல போறாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா சஷ்டி கவசத்தை மனசுக்குள்ளேயே சொல்றாங்க. காக்க காக்க கனகவே காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. அது பக்தி. இது ஆத்மார்த்த பக்தி என்று நாம் சொல்லலாம். இறைவன் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இறைவன் நீங்களாம் நம்பவே மாட்டீங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அம்ஜிக்கரையில ஒரு சபை இருக்கு. இது உண்மையா நடந்த நிகழ்வு. ஒரு அப்பவே ரொம்ப வயசான ஒரு மூதாட்டி, 80 வயசுக்கு மேல இருக்கும். 80. இதுதான் பக்தி. நான் அரியன் கண்ட பக்தி. அந்த சபைக்கு அரியனோட தொடர்பு உண்டு. அந்த அம்ஜிக்கரை சபையில அரியனோட தொடர்பு. அப்ப மார்கழி மாசம், தனுர் மாசம் திருப்பாவை உபன்யாசத்துக்காக போறது வர்றது. அந்த அம்மா குளிர்ல, மார்கழி மாசம் குளிர்ல நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு, 80-85 வயசு, பாவம் யாருமே இல்லை, திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க. யாரு கூட எதுவும் பேச மாட்டாங்க. பக்தினா இப்படி வருவாங்க, அந்த பெருமாளை, அந்த சபையில இருக்கக்கூடிய பெருமாளை சேவிப்பாங்க. சேவிச்சுட்டு அப்படியே கையெல்லாம் நடுங்கும். ஒரே ₹1 காயின், அதுக்கு மேல போட மாட்டாங்க. அது ₹1 காயின். அதை போட்டுட்டு கற்பூரத்தை தன்னை பத்தியோ தான் யாருன்றதோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு திரும்பி போயிடுவாங்க. மறுபடியும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த 30 அவங்க அந்த சபையில இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா வருஷம் பூரா வருவாங்கன்றாங்க. இதுதான் பக்தி. அதாவது காத்து அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, இதுல எந்த விதமான தொய்வும் இல்லாமல் அந்த ₹1 கொண்டு வந்து பெருமாளுக்கு சேர்த்து விட்டு போகின்றார்களே. இப்ப அந்த அம்மா இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் இது மிகச்சிறந்த பக்தியாக கருதப்படுகிறது. மிகச்சிறந்த பக்தி. ஆக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தியானது. அது மட்டும் இல்லை, கடைசியா நாம முடிவுக்கு வந்துடுறோம். என்னன்னா, ஒரு பொதுவா ஒரு பழமொழி இருக்குது, சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்து குலநாசம், பெருமாள் சொத்து பெருத்த நாசம் அப்படின்னு ஒரு பழமொழி. அந்த சொத்துலயும் கை வைக்க கூடாது,
இந்த சொத்துலயும் கை வைக்கக்கூடாது. இப்ப அந்த காலத்துல நிபந்தமாக மன்னர்கள் வந்து கோவிலுக்காக இப்படி இப்படி பாக்குற தூரம் எல்லாம் எழுதி வச்சிருவான். இந்த கோவிலுக்கு நான் இப்படி தூரம் பாக்குறேன், அது 300 கல்லு போகும் நம்ம பார்வை, அது வரைக்கும் இந்த கோவிலுக்குன்னு எழுதி வச்சிருவான். அதை தாண்டியா வீடு கட்ட முடியாது. இப்ப நம்ம அந்த இடத்துல குடியிருக்கிறோம், ஒன்றும் தப்பு கிடையாது, குடியிருக்கிறோம், அது இறைவனுக்கு உட்பட்ட இடத்துல இருக்கிறோம். எத்தனையோ இடத்துல ஆக்கிரமிச்சு குடியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி குடியிருக்கிறோம்னு சொன்னா அந்த கோவிலுக்கான கைங்கரியத்தையும் அந்த நிலத்துக்கான விஷயத்தையும் நம்ம கொடுத்துடணும். அதுல கடன் வைக்கக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். அந்த காலத்துல அவ்வளவு நிபந்தங்கள். இப்ப ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கெல்லாம் எங்கெங்கயோ சென்னையில எல்லாம் நிலங்கள் இருக்கு, சென்னையில எல்லாம் நிலங்கள் இருக்கின்றன. அதனால ராஜாக்கள் அந்த அளவு ஏன் இந்த மாதிரி நிலங்கள் எல்லாம் ஒதுக்குறான் அப்படின்னு கேட்டா, இந்த கோவில் கைங்கரியம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக. கோவிலுக்கு லீவே கிடையாது. ரெண்டு விஷயத்துலதான் கோவிலுக்கு லீவு. என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது கிரகணம் அன்னைக்கு, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம், அது நம்ம ஒரு விஷயமாவே எடுத்துக்கிறோம். சூரிய கிரகணமா இருந்தாலும் சந்திர கிரகணமா இருந்தாலும் அந்த கிரகண நேரத்துல நடையை சாத்திடுறது வழக்கம். ரெண்டாவது விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், கோவிலுக்குள்ள மரணம் ஏற்படக்கூடாது. அப்படி அத்துமீறி, அது நம்ம கையில இல்லை. இப்ப நம்ம போறோம், கோவில்ல மயக்கம் அடைஞ்சு ஒருத்தர் என்ன ஆயிடுறாரு, மரணம் அடைஞ்சிடும். அப்ப கோவில மூடுவான், அப்ப நடையை சாத்தலாம். நடையை சாத்தின பிறகு அதுக்கு தனி பரிகாரம் இருக்கு. இப்ப யாகசாலை வந்து கோவிலுக்கு வெளியே அமைக்க, சின்ன சின்ன கோவில்லாம் இப்ப கும்பாபிஷேகம் பண்றாங்க, யாகசாலையா அப்ப அந்த தெருவுல யாகசாலை அமைப்பாங்க. அந்த தெரு எல்லாம் போயிட்டு வந்த தெருவா இருக்கும். அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பரிகாரம், அதுக்கப்புறமா தான் யாகசாலை அமைப்பதெல்லாம் வழக்கு. இதெல்லாம் நூல்கள்ல, இந்த ஒழுங்குமுறைகள்ல சொல்லப்பட்டு, அப்போ அந்த கோவில் நடைய அடைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரேதத்தை எடுத்துட்டு அது பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறமா தான் நடையை திறக்கிறதெல்லாம் இன்னைக்கும் வழக்கமாக இருக்கு. அதனால கோவிலுக்கு லீவே கிடையாது. தீபாவளி, பொங்கல், மாட்டு பொங்கல், காந்தி ஜெயந்தி எதுவுமே கிடையாது கோவில். இந்த ரெண்டு விஷயங்களே கிடையாது. அப்போ கோவில நடத்தணும்னா எவ்வளவு சிரமம் பாருங்க. 6 கால பூஜை பண்ணணும். 6 கால பூஜையிலையும் தலிகை இருக்கணும், பிரசாதம் இருக்கணும், விளக்கு ஏற்றணும், எவ்வளவு விஷயங்கள் கோவிலுக்குள்ள. அப்போ அதனாலதான் இந்த கைங்கரியங்கள் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக ராஜாக்கள் அந்த காலத்துல அவ்வளவு நிலங்களை மானியமாக எழுதி வைக்கணும். அவ்வளவு நிலங்களை மானியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம எல்லாரும் இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து மைக்ரேஷன் என்ற நிலையில வேலைக்காக அங்கங்க நம்ம மாறி இருக்கின்றோம். மாறினாலும் கூட சிவில்லிபுத்தூர்ல நடந்த கதை தான். அது காடு, சிவில்லிபுத்தூர் காடு. முதல்ல வில்லி கண்டன் என்று சொல்லப்படக்கூடிய 2 வேட சிறுவர்களால் உருவாக்கப்பட்ட நகரம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவில்லிபுத்தூர் என்று சொன்னால் அது மிகையாகாது பெரியது. அந்த வகையிலே இப்ப நாம விஷயத்துக்கு வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிட போறோம். ஆக கோவில் சொத்து குலநாசம், பெருமாள் சொத்து பெருத்த நாசம். இதுக்கு நாம எங்க போறோம்னு சொன்னா கோட்புலி நாயனார் கிட்ட போறோம். கோட்புலி நாயனார் நாட்டியத்தான் குடி என்ற ஊர்ல பிறக்கிறார். சிவபெருமான் மேலே பக்தி, எல்லை இல்லாத பக்தி. அவரு தனவந்தர், சோழ நாட்டு அரசனிடத்திலே சேனாதிபதியாக விளங்குகின்றார் கோட்புலி நாயனார். புலி போல வீரம் கொண்ட காரணத்தினால் கோட்புலி நாயனார் என்று அவருக்கு பெயர். புலி போல, சோழனுடைய கொடி புலிக்கொடி, ஆகையினாலே புலி போன்ற வீரம் கோட்புலி நாயனார். என்ன கைங்கரியம் அப்படின்னு பார்த்தா, அதை சென்னல்ல நெல்ல படியா அளந்து கோவிலுக்கு நிவந்த காணிக்கையாக கொடுப்பது என்பது அவருடைய கைங்கரியம் தினந்தோறும். இதுல எந்த விதமான தொய்வும் இல்லாம இருந்தது. ஏன்னா அவரே சேனாதிபதி, அரசாங்க உத்தியோகம், அரை காசா இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமா இருக்கணும், 4 காசா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கு. பெரியவர்களா சொன்னது எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆகையினாலே திடீர்னு சோழ மன்னன் போர் வந்துட்டுது. அதனால நீ போருக்கு வா, அவர் தளபதி சேனாதிபதி, நீ போருக்கு வான்னு கூப்பிட்டான், ஓல அனுப்பிச்சிட்டான். இவர் என்ன பண்ணாரு, அதான் இந்த கைங்கரியம் கெட்டுவிடக் கூடாதுன்றதுக்காக கோட்புலி நாயனார் அந்த நாட்டியத்தான் குடியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு முன்னால் சென்று செந்நெல்லை மலை போல குவிக்கிறார். உற்றார் உறவினர்களாம் அழைக்கிறார், எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அழைக்கிறார். எல்லாரும் வராங்க. வந்த பிறகு சொல்லுகின்றார், இது சிவபெருமானுக்கு, இதான் சிவன் சொத்து, நல்லா கவனிக்கணும், இது சிவபெருமானுக்கு நேர்ச்சியாக விடப்பட்ட கைங்கரிய பொருள். இதை யாரும் எந்த கஷ்டம் வந்தாலும் தொடக்கூடாது. அப்ப எல்லாம் நல்லாதான் இருந்தாங்க. சரின்னு சொல்லி போருக்கு போயிட்டார்.
6 மாச காலம் ஆச்சு. போருன்னா சாதாரணமா ஒரு கலிங்கம் போகணும்னா ஒரிசா, கலிங்கம்னா ஒரிசா, அது வரைக்கும் போகணும்னா எவ்வளவு நாள் ஆகும் பாருங்க, போயிட்டு திரும்பி வரணும். ஆகையினாலே அவரை போன உடனே இறைவன் என்ன பண்ணிட்டா, சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்துறார். அந்த ஊர்ல ஒரே பஞ்சம் பசி, மழை இல்லை, எங்கு பார்த்தாலும் பட்னி. ஆக ஊர் பிரிவுலாம் கூடி ஒரு முடிவுக்கு வராங்க, எங்க இந்த நாட்டியத்தான் கூடியில். அதனாலே சாப்பாடு இல்லாம சாகிறதை விட சிவபெருமானுக்கு நிபந்தமாக காணிக்கையாக அளித்திருக்கக்கூடிய இந்த செந்நெல்லை எடுத்து சாப்பிடலாம், தப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்த பிறகு அந்த செந்நெல் அவர்களால் உட்கொள்ளப்படுகிறது. அது அரிசியாக்கி அது உட்கொள்ளப்படுகிறது. இவரு ஜெயிச்சுட்டு வர்றார், ஜெயிச்ச களிப்போட வர்றார், போர்ல வெற்றி பெற்று விட்டார். வந்து பாக்குறார், முதல்ல அந்த வெற்றியை சிவபெருமானுக்கு காணிக்கையாக அளிக்கணும்னு வர்றார். வந்து பார்த்தா செந்நெல் மலை காணும், செந்நெல் மலை காணும். உடனே கோபம் கொள்ளுகின்றார். எப்படி சிவபெருமானுக்கு 3வது கண்ணானது கோபக்கண்ணாக எரியுமோ இவருக்கு எரியுது. எல்லாரும் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட பிறகு பார்த்தா எல்லாரும் இந்த அன்னத்தை புசித்திருக்கின்றார்கள். எம்பெருமானுக்கு நேர்ந்து விடப்பட்ட சிவன் சொத்தை நீங்கள் உண்ட காரணத்தினால் எடுத்தார் வாழை, நீண்டதொரு கூறிய வாழை, போருக்கான வாழை, போருக்கான வாழை எல்லாரும் வெட்டி போட்டார். வெட்டி போட்டு ஒரே ஒரு கை குழந்தை மட்டும் மிச்சம். ரொம்ப இந்த கதை இப்படி இருக்குது, இது உண்மையா நடந்தது. இது இது ஒரு 1000 ஆண்டுகள், ஏன்னா அவர்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்துல இது நடக்கும். ஒரு குழந்தை, கை குழந்தை மட்டும், அவன் காவலாளி எடுத்துன்னு வரான் இந்த குழந்தை. அரசே, இந்த குழந்தைய விட்டுடுவோம், இது அந்த குழந்தைய விட்டுட்டார். இந்த குழந்தை என்ன காரணம்னா, அந்த குழந்தையினுடைய தாய் இந்த அரிசியை சாப்பிட்டு அதன் பாலை இந்த குழந்தை உண்ட காரணத்தினால். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சிவனுடைய சொத்தை அவன் அறியாமல், அவனுக்கு இப்ப ஒரு பூவை சிவன் கோவில்ல பறிச்சு அது சிவலிங்கத்துக்கு சாத்தி அந்த பூவை எடுத்துன்னு போனா தப்பு இல்லை. அந்த பூவை சிவன் கோவில்ல பறிச்சு அப்படியே எடுத்துன்னு போனா அது குத்தம், அது குத்தம். நல்லா கவனிக்கணும். சிவபெருமானுக்கு சாத்திட்டு அதை எடுத்துன்னு போனா தப்பு இல்லை. இப்ப அவரு கோட்புலி நாயனோருடைய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக இந்த குழந்தையை ஏன் கொன்றாய், இதுக்கான வாதம் அதான் சொல்லிட்டாரு. தாயினுடைய முளைப்பாலை அந்த குழந்தையை அருந்திய காரணத்தினால் அந்த குழந்தையும். ஆக சிவனுடைய சொத்தினை இவர்கள் அறியாமல் எடுத்து சாப்பிட்ட காரணத்தினாலே இவர்களுக்கு நரகம் விளைந்திருக்கும். அப்படியே போனா இப்ப இறந்து. அதனால இவர்களுக்கு நரகம் விளைவிக்க கூடாது என்ற காரணத்தினாலே நானே இவர்களை வெட்டி விட்டேன், இந்த குழந்தைக்கும் அதே கதி தான் நேர்ந்தது என்று. ஆக சிவன் சொத்தை நாம கொஞ்சமா எடுத்து திருடினாலும் நமக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்பது இவர் மூலம். உடனே சிவபெருமான் எல்லாரையும் கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்கிறார், இறந்தவர்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார். கோட்புலி நாயனாரை மட்டும் நாயன்மாராக ஆக்கி சிவபதத்திலே வைத்து 63 நாயன்மார்களிலே ஒருவராக வைக்கின்றார் என்பதனை பார்க்கின்றோம். வைணவத்திலையும் அப்படிதான். ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வார் வைணவத்தில, அது அவர் ஒரு வைணவ அடியார் இருந்தார், வைணவ அடியார். அது அங்க ஒரு நாய் இருந்து, நல்லா கவனிக்கும். இது சபையினுடைய உயர்வு கருதி நாம நாயின்னு சொல்ல மாட்டோம், இழிபிறப்புன்னு சொல்றோம். இனிமே இழிபிறப்புன்னு சொல்றோம். இந்த இழிபிறப்பு இருந்தது. இந்த இழிபிறப்பு என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த வைணவ அடியார்கள் உண்டு உமிழ்ந்த எச்சில் இலையை நாடி போகுமா, உண்டு உமிழ்ந்த எச்சில் இலையை தான் சாப்பிடுமா தேடி பார்த்து. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த ஒரு வைணவ மகா பெரியவர் இந்த ஆழ்வார் திருநகரில திருக்குறுகூர்ல இந்த நாயை கண்காணிச்சுட்டே இருக்கிறார், இந்த இழிபிறப்பை கண்காணிச்சுட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் இது மோட்ச கபாலம், இந்த நாயினுடைய கபாலமானது வெடித்து ஜோதியானது கிளம்பி நேரா சொர்க்கத்துக்கு போயிட்டு வைகுண்ட பதவி. இவர் யோசிக்கிறார், ஏன்னா இத ட்ராக் வைக்கிறாரு, எப்படி போச்சு இது அப்படின்னு பார்த்தா, இந்த இழிபிறப்பானது வேற எதையும் உண்ணாமல் வைணவ அடியார்கள் உண்டு உமிழ்ந்த எச்சிலை தின்ற காரணத்தினால் அதற்கு இப்படிப்பட்ட உயர்ந்த வைகுண்ட பதவி இந்த இழிபிறப்புக்கு ஆண்டவன் கொடுத்தான் என்பதனை வைணவர்கள் ஆராதி. அதனால இப்படி அடியார்களை ஆராதித்தால் இப்படி, சொத்தை நாசம் பண்ணினோம்னா இப்படி. ஆகையினாலே இது இரண்டும் விஷயமாக அமைகின்றது பெரியோர்கள் என்பதை சொல்லி, இன்னும் ஆக்சுவலா இது பார்த்துட்டு போகணும். கோயில் ஒழுங்குமுறைகள் ஒன்றும் முடியல. ஆக இன்னும் நிறைய விஷயங்கள் கோயில் ஒழுங்குமுறையிலே விளங்குகின்றன என்பதனை சொல்லி, ஆக இந்த அளவிலே நாமெல்லாம்
எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது, ஓய்வு கிடைக்கும் போது ஏதாவது ஒரு கோவில நாம திட்டம் போட்டு பக்கத்துல பக்கத்து மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு திட்டம் போட்டு அது சென்னையில 6 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் விளங்குகின்றன. சென்னையில் எவ்வளவு சிவன் கோவில் இருக்கு, இதுல 6 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள். ஒன்று நம்ம திருவேற்காடு பக்கத்திலே இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், அது கருமாரியம்மன் கோவில் பக்கத்திலே ஒரு அரை ஃபர்லாங் தூரத்துல இருக்குது. இது ஞானசம்பந்த பெருமானார் அருளிய திருத்தலம். சென்னையில இருக்கிறதுனால இதை மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் ஏகப்பட்ட திருத்தலங்கள் இருக்கு. ஆக இது அடுத்தது அப்படியே ஆவடி வழியா வந்துட்டு ரூட்டையும் சொல்லிடுறேன். திருவேற்காடு அப்படியே பருத்திப்பட்டு ஆவடி, அப்படியே வட திருமுல்லை வாயில் வந்தீங்கன்னா மாசிலாமணீஸ்வரர் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். மறுபடியும் மாசிலாமணீஸ்வரரை சேவிச்சுட்டு பாடி பிரிட்டானியா கம்பெனி, பழைய பாடி பிரிட்டானியா கம்பெனி பக்கம் வந்தோம்னா திருவலிதாயம், வலியன் பறவையாக வந்து குரு பகவான் சேவித்த திருத்தலம், குருஸ்தலமாக விளங்கக்கூடியது. இதுவும் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. அங்கிருந்து நம்ம ரொம்ப தூரம் வரணும். வட சென்னையில இருக்கக்கூடிய எழுத்தறியும் பெருமாளாக விளங்கக்கூடிய வடிவுடையம்மன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவொற்றீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் கோவில் 4வது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகின்றது. பட்டினத்தாருடைய ஜீவசமாதி அங்கே எழுந்தருளி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அங்கிருந்து நேரா அப்படி வரோம்னு சொன்னா ஆக மயிலையே கைலை, கைலையே மயிலை என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருக்கோவில் ஞானசம்பந்த பெருமானாரால் அற்புதமாக தேவார பாடல் பெற்ற திருத்தலம் 5. 6வதாக ஈசிஆர் தொடக்கத்துல இருக்கக்கூடிய திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில், வன்மீகி முனிவர் அற்புதமாக எழுந்தருளி ஆராதித்த திருத்தலம். எந்த நோயாக இருந்தாலும் அவர் மருந்தாக இருந்து அந்த நோயை ஸ்வஸ்தப்படுத்துகிறார் என்பது ஐதீகம். ஆக இதுவும் அப்பர் பெருமானால் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இது சென்னையில இருக்கக்கூடிய, இன்னைக்கு சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களாக விளங்குகின்றன என்பதனை கூடுதல் செய்தியாக சொல்லி அடுத்த நிகழ்விலே வேறு ஒரு தலைப்பிலே மீண்டும் சந்திப்போம், நல்ல கருத்துக்களை சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே கோவில் ஒழுங்குமுறைகள் என்ற தலைப்பிலே சில சிந்தனை துளிகளை சிந்தித்தமைக்கு குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி அடியார் பெருமக்களுடைய திருப்பாத கமலங்களை பணிந்து வணங்கி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.